السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் முஸ்தபா அவர்களுடைய கர்பலா தொடரில் ஒரு முழுமையான ஒரு மறுப்பை செய்வதற்காக நாம் முதலாக 60வது பாகத்திலே இருந்து ஆரம்பித்திருக்கிறோம். இதில் நம்ம இந்த ஒரு சில பாகங்களை அதாவது பதிவேற்றம் செய்த பின்னால் சில சகோதரர்கள் ஏன் நீங்கள் என்ன அதாவது 60லேருந்து ஆரம்பிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாதா, கர்பலாவுடைய மைய கரு என்ன என்பதை நீங்கள் மறுப்பு சொல்லாமல் அப்படி இடைக்கிடையே உள்ள பகுதிகளை என்ன செய்கிறீங்க, நீங்கள் மறுப்பு சொல்லி கிடைக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்தாங்க கேட்டிருந்தார்கள். முதலாக அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு இந்த அடுத்த பகுதியை நம்ம அதாவது பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இதுவரைக்கு நம்ம இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானியுடைய அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமான நிலைப்பாடு, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய அதாவது அந்த சஹாபி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமான நிலைப்பாடு, அதே போல் இமாம் ஹைதமுடைய நிலைப்பாடு, அதே போல் பத்ருத்தீன் அல் ஐனி அவர்களுடைய நிலைப்பாடு, அதுபோல் அப்துல் அசீஸ் ஷாஹு அலியுல்லா தஹ்லவி அவர்களுடைய நிலைப்பாடு, அதுபோல் அதாவது இன்னும் பல அறிஞர்களுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமான விமர்சனங்களை எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அடுத்ததாக முல்லா அலி அல் காரி அவர்களுடைய நிலைப்பாடத்தை நம்ம இப்போ பேசிக்கிறோம். அதுக்கு முன்னால் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கர்பலா தொடர நீங்கள் அவருடைய மையக்கருவை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலை, நாங்கள் எதற்காக பேசுகிறோம், ஒரு இஸ்லாத்துடைய மிஷன் தான் அந்த கர்பலாவுடைய அந்த இது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சகோதரர்கள் எல்லாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மிஷன் நமக்கு புதிய ஒரு விஷயம் அல்ல. இது அதாவது அஹ்லுசுன்னா வல் ஜமாஅவுடைய அறிஞர்கள் இந்த 1924 ஹிலாஃபாவுடைய வீழ்ச்சியிலிருந்து இந்த ஃபித்னாக்கள் எப்படியெல்லாம் ஏற்பட்டன, அந்த ஃபித்னாக்கள் அந்த ஃபித்னாக்களுடைய பின்னணியில் அவர்கள் பேசிய வார்த்தைகளுடைய அதாவது அழகும் அதுக்கு பின்னால் உள்ள குழப்பங்களும் என்னென்ன என்பதை தொடர்ந்து என்ன செய்திருக்கிறார்கள், விளங்கப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இது நம்ம புதிதாக பேசுகின்ற விஷயமும் அல்ல. சில கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது புதிதாக கூட இருக்கலாம். 2007-2008 ஆண்டு அளவில் நம்ம இஸ்லாத்தின் அடிப்படையை நோக்கிய தவறான அணுகுமுறைகள் என்ற தலைப்பில் மிக விரிவாக இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். நீங்கள் அதை கூட இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அது பழைய பதிவுகள் என்றதுனால அதனுடைய பேச்சு முறைமைகள், அதனுடைய பதிவு முறைமைகள் என்பதனால நம்ம அதை என்ன செய்திருக்கிறோம், அதாவது கூடுதலாக நம்ம கோட் பண்ணுறதில்லை. மற்றபடி அது 2007 இந்த அப்துல்லா இப்னு சபா என்றால் யார், அதுபோல் இந்த கர்பலா சம்பந்தமாக பேசப்படக்கூடிய விஷயங்களில் உள்ள ஷியா பின்னணிகள் என்ன, அதே போல் சுன்னால உள்ள மக்கள் அதில் எப்படியெல்லாம் தாக்கமுற்றிருக்கிறார்கள், இதன் விளைவாக நடந்த விளைவுகள் என்ன என்பது போன்றவைகளை எல்லாம் மிக தெளிவாக நம்ம என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். கர்பலாவுடைய மைய கரு அப்படின்னு நீங்கள் அதாவது சொல்ல வருவது என்ன அப்படி என்றால் சுருக்கம் இதுதான். கர்பலாவுடைய மைய கரு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரக்கூடிய சுருக்கம் என்பது மிக தெளிவு. இதுதான் அந்த உங்களோட முழு அதாவது பயான்களிலும் அப்படியே புரையோடி போயிருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். காலகட்டம் எவ்வளோ, 3 நாட்கள். அந்த 3 நாட்கள் தான் ஷர்த்து. 3 நாளைக்கு மேலே கலீஃபா இல்லாமல் ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாது. அதாவது கர்பலாவுடைய டோட்டல் மிஷனும் இதுதான். 100 வருஷம் ஆகி போச்சு, யாருக்கும் எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. நம்மளை அந்த தாலாட்டு பாட தூங்க வச்சது யாருன்னா தஜ்ஜால். இந்த உணர்வு இல்லாமல் போயிடுச்சு இல்லை கலீஃபான்னு. அப்போவே கூண்டாங்க. எங்கே கலீஃபா வீழ்த்தப்பட்ட உடனே அப்போவே இருந்த சமுதாயம், அன்றைக்கி இருந்த அந்த உலமாக்கள் எல்லாருமே இந்த ஃபத்வாலாம் எடுத்து காமிச்சு நல்லவரோ கெட்டவரோ மொத்தத்தில் கலீஃபான்னு ஒன்று 3 நாளைக்கு இருக்கணும். எப்படி ஒரு பெண் தனியாக வாழக்கூடாது, ஒரு ஆம்பளை துணை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி எப்பயுமே ஒரு கலீஃபா 3 நாள் தான். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த சமுதாயத்துக்கு பேர் என்ன, ஜாஹிலியா. இப்போ நீங்கள் நமக்கு பேர் என்ன, ஜாஹிலியா, ஐயாமுல் ஜாஹிலியால் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த தீன் மறுபடியும் திரும்பி போவோம் அப்படின்னாங்களே ரசூல்லா. இப்போ மார்க்கம் அறியப்படாததாக ஆயிரும், மறுபடியும் ஜாஹிலியத் வந்துடும்னாங்களே, இன்றைக்கி தான் அது. இன்னும் சொல்லப்போனால் கலீஃபா அப்போவே கிடையாது. யார், யசீதே கலீஃபா கிடையாது. இப்போ அங்கேருந்து ஆனால் பேருக்கு ஒரு கலீஃபாவாக அது இருந்துச்சு. அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்களே, பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு உடம்பு இருக்குது, கை போச்சு, கை போனாலும் ஆள் தானே, அப்புறம் இந்த கை போச்சு, அப்புறம் கால் போச்சு,
கடைசியாக தலையும் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, ஜனாசான்னு முண்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அது போனோம். கை இல்லைனாலும் மனுஷன் சொல்ல முடியும், கால் இல்லைனாலும் மனுஷன் சொல்ல முடியும், எதுவும் தலையே இல்லைன்னா அப்போ கடைசியாக அது ஒவ்வொன்றா கட்டாயி ரசூல்லா சொன்னாங்கல்ல, முதல்ல கட்டாகிறது இது, கடைசியாக போட்டுவிட்டு போகிற. இன்றைக்கி சமுதாயத்தில் தீனில் எதுவுமே இல்லை. சடங்கும் தேஞ்சு கழுதை தேஞ்சு இன்னைக்கு கட்டரும்பாயி இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு இருக்குது. அது இருந்தும் போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. பள்ளிவாசல் திறந்து தான் இருக்குது, ஆனால் போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அஜ்ஜு கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனால் போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. எல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போய்ட்டு. ஆனால் டைம் லிமிட் வந்து 3 நாள் இந்த வரலாற்று நூல்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. 3 நாள். இன்னும் சொல்லப்போனால் அதில் வேறு சில மாதமும் வருது. இந்த 6 பேர் வச்சுருங்க, 3 நாள் டைம் கொடுங்க, அந்த ரூமுக்குள்ளே யாரையுமே உள்ளே போக விடாதீங்க. அந்த தேர்வு செய்கிற அந்த ரூமுக்குள்ளே யாருமே போகக்கூடாது. இந்த 6 பேர் 3 நாளில் ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கலன்னா இந்த 6 பேரை கொன்றுங்க அப்படின்னு இருக்கு. அந்த அது இதில் ஒருமித்த கருத்து வரல, நாங்கள் இன்னும் மசூரா பண்ணுறோம் அப்படின்னா 6 பேரையும் கொன்றுங்க அப்படின்னு வரலாற்று நூலில் வருது. அது வரலாற்று நூலுங்கிறதுனால நம்ம அதை எவிடன்ஸாக அது சொல்லலை, மொத்தத்தில் அப்படி வருது. அதுக்கு ஒரு ஆளையும் போட்டுடுறாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டீமை போட்டு இவங்க வெளியே வராமல். அதுதான் பார்த்தி இந்த பாண்டவரில் தேர்ந்தெடுக்கிறது வச்சு அதுக்கு ஒரு ஆளையும் போட்டுடுறாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டீமை போட்டு இவங்க வெளியே வராமல். அதுதான் பார்த்தி இந்த பாண்டவரில் தேர்ந்தெடுக்கிறது வச்சு. இதில் என்ன ஒரு சுருக்கமாக சொல்கிறாருன்னு சொன்னால், இதான் இதில் அவர் பேசின இந்த ஒரு, அதாவது இது வந்து 46வது சீரியல் என்ன செய்வார், பேசுவார். உஸ்மான் ரதியுல்லாஹுடைய தேர்வில் பேசுவார். அந்த தேர்வில் இது இந்த ஒரு 2.5 நிமிடங்களில் சுருக்கமாக சொல்கிறதா முழுமையாக என்ன அந்த சீரியலை நீங்கள் பார்க்கலாம். அந்த 80 அதாவது இந்த சமுதாயம் யசீதுடைய அந்த ஆட்சிக்கு பிறகு ஹலீஃபா என்ற உண்டு. யசீது ஹலீஃபாவே அல்ல அவரது பார்வையில். அடுத்ததாக வந்து அதுக்கு பிறகு ஜாஹிலிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறிட்டு, இந்த முழு சமுதாயமும் ஜாஹிலிய சமுதாயமாக மாறிட்டு. இந்த ஜாஹிலிய சமுதாயத்தில் இப்போ இந்த இஸ்லாமிய சமுதாயமே ஒரு பிணமாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொழுகிறதுக்கு போகிறது கூட இந்த பள்ளிகளில் வெறுப்பு, ஹஜ்ஜிக்கு போகிறது கூட எங்களுக்கு என்ன விருப்பம் இல்லை. இதுதான் அந்த கான்செப்ட். அந்த முழு கர்பலா என்னன்னு சொன்னால், ஆட்சி இல்லாத ஒரு முண்டமான சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஜாஹிலிய சமுதாயமாக என்னது வந்துவிட்டது. இதைத்தான் அதாவது சையது குத்துப் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், ஜாஹிலியத்துல் கர்னில் அஷ்ரீன், 20ஆம் நூற்றாண்டில் ஜாஹிலியத் அப்படின்னு சொன்னார். இந்த விஷயம் தெரியாம இப்ப அவுலவியாத்துல் ஹரக்காத்தில் இஸ்லாமியான்னு யூசுப் அல் கர்லாவின் ஒரு புத்தகம் இருக்கு. இதெல்லாம் நம்ம 2007 இந்த ஃபித்னாவை பற்றி மிக விரிவாக பேசியிருந்தோம். அதை நம்ம எழுத்து வடிவிலையும் கொண்டு வந்தோம். இந்த சமுதாயத்துக்கு அந்த பாதிப்பு வந்து அவ்வளவு பெரிதாக அப்ப தெரிஞ்சிருக்கல, அது உள்ரங்கமாக தான் இருந்துச்சு. இப்போ வெளிப்படையாக சலஃபுகள் சபீலுல் மூமினீன் நாங்கள் தான் என்று சொல்லி பேச போய் தான் இது வெளியே வருது. அப்போ என்ன, அதாவது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்படி என்று சொன்னால், அதில் அவுலவியாத்துல் ஹரக்காத்தில் இஸ்லாமியால யூசுப் அல் கர்லாவி அவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், ஷேக் யூசுப் அல் கர்லாவி அவர்கள் இவரை பற்றி, சையது குத்துபை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்ன்னு சொன்னால், இந்த காலப்பகுதியில் தான், அதாவது அவருடைய இன்சான் ஃபி திலாலில் குர்ஆன், அது போல அதாவது ஆலிம் ஃபி தரீக், மைல்ஸ்டோன், மைட்கற்கள், இந்த நூட்கள், இது போன்ற நூட்கள் எல்லாம் வந்து அவருடைய தக்ஃபீருல் முஜித்தமா, இந்த முழு சமுதாயத்தையும் காஃபிர் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணக்கரு வெளிப்பட்டது. அந்த எண்ணக்கரு வெளிப்பட்டதுன்னு யார் சொல்றாரு? யூசுப் அல் கர்லாவி என்ன செய்யறாரு சொல்றாரு. இது வந்து ஒரு நாள் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், இது வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இந்த இடத்துல தான் இந்த சையது குத்துபுடைய இந்த கருத்துக்கள் என்ன செய்தன வெளிப்பட்டன. தக்ஃபீருல் முஜ்தமா அவர் எப்படி சொல்லுவார்னு சொன்னால், இவர்கள் அதாவது ஹுக்காமன் வ மஹ்கூமின், ஆட்சியாளர்களும் ஆளப்படுகின்றவர்களும் சேர்ந்து எல்லோரும் காவிர்கள் ஆகிவிட்டார்கள். மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர் என்ன சொல்லுவார்கள் சொன்னால், மக்கால வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் எல்லாம் சதனத்துல் கஅபா, கௌபாவின் பூசாரிகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிப்பட்டதெல்லாம் இதுல தான், இந்த இடத்துல தான் வெளிப்பட்டுச்சு. தக்ஃபீருல் முஜ்தமா என்றது வெளிப்பட்டதன் பின்னால இஹ்வான்களுடைய அந்த புரட்சி எப்படி நடந்துச்சு, ஏன் வந்து சையது குத்துப் அதுக்கு பின்னால மரண தண்டனை கொடுக்கப்பட்டாரு, இதுல நம்ம யாருடைய எண்ணங்களை பற்றி நம்ம பேசல, எண்ணங்களுடைய தூய்மை பற்றியோ அவங்க தியாகம் செய்தார்களா இல்லையா என்பதை பற்றியே பேசல. அவங்க கையாண்ட வழிமுறைகள் சரியா பிழையாண்டத்தை பற்றி தான் நம்ம என்ன செய்யறோம் பேசுறோம். வழிகேடா, அது குஃப்ரானதா, தலாலத்தானதான்னு சொல்லி தான் பேசுறோம். அதான் நீங்க பேசுற மாதிரி சஹாபாக்களுக்கு முஆவியர்களை பத்தி, அம்ர் இப்னு ஆஸ் பத்தி, அவங்க மரமையை பத்தி நாங்க பேசல. இந்த உலகத்துல அந்த பசாது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்றீங்க தானே, அந்த மாதிரி தான் நாங்க இவங்களை பத்தி என்ன செய்யறோம் பேசுறோம். அப்ப இந்த கால பகுதியில தக்ஃபீருல் முஜ்தமா, இந்த முழு சமுதாயத்தையும் காஃபிர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் வந்துச்சு. அதான்கள் ஒலிக்கவில்லை,
அப்படி என்று சொல்ற அந்த வார்த்தைகள், ஜும்மா கடமை இல்லை என்ற வார்த்தை. இப்போ நீங்க சொல்றீங்களே ஜும்மா பள்ளிக்கு போறதுக்கு மனசு இல்லை, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு மனசு இல்லை, அந்த மாதிரி சொல்றீங்களே, இதெல்லாம் இந்த சிந்தனையின் விளைவாக வெளிப்பட்டது. இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நீங்க கர்பலாவுடைய மையக்கரு என்ன, இந்த சமுதாயத்தை ஜாகிலியத் என்று சொல்றதுக்கு நீங்க இந்த ஆட்சியை கொண்டு வந்தது எதனால, ஷியாக்கள் இதில் எப்படி வழிமொழியப்படுகிறார்கள், ஷியாக்களுடைய நிபந்தனைகள்ல ஒன்று இமாம் இல்லாம ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லிம் சமுதாயம் இமாம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் அவர்கள் இமாமியத் கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஸ்னை அஷரியா 12 இமாம்கள் கொண்ட கோட்பாடெல்லாம் சொல்றதுக்கு காரணம் வந்து இமாம் இல்லாமல் இந்த சமுதாயம் இருக்கக்கூடாது. 11 இமாம்கள் வந்து முடிச்சிட்டாங்க, 12வது இமாம் வரணும். அந்த 12வது இமாம் வரணும் என்பதற்காக அவங்க சிர்தாப் சாமுர்ரால ஈராக்ல அதாவது வெயிட் பண்ணி கண்டிக்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு இமாமே இல்லை என்ற அடிப்படையில் அந்த ஷியாக்கள் அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 12வது இமாம் இன்னும் வரலையே அவங்க அந்த ஷியாரி அந்த மார்க்க ரீதியான எந்த தலைமைத்துவத்தையும் யோசிக்கல. இந்த 1979 ஹுமைனி வந்து என்ன செஞ்சாரண்டா, விலாயத்துல் ஃபகீஹ் மார்க்க சட்ட நிபுணருடைய ஆட்சியை ஒன்று கொண்டு வரலாம், விலாயத் ஹிலாபத்துன்னு கொண்டு வரல, விலாயத்து கவர்னர். அவர் வந்து அவருக்கு கவர்னர் ஆயிப்பாரு, யாருக்கு, அந்த 12வது வரக்கூடிய இமாமுக்கு கவர்னர் ஆயிருப்பார் என்ற அடிப்படையில் விலாயத்துல் ஃபகீஹ் என்ற புரட்சியை கொண்டு வந்து அந்த சியா மக்களை நம்ப வச்சு 1979 மறுபடியும் ஈரான்ல என்ன செய்து ஒரு சியா புரட்சி ஒன்று வந்து அது கொண்டு போச்சு. அதுக்கு முதலாவது வலிஞ்சு கட்டிக்கிற ஓடினதெல்லாம் யாரு, ஜமாத் இஸ்லாமி, இஹ்வானுல் முஸ்லிமீன், முஜித்தமா சஞ்சி. அதை பத்தி நாம முழுசா எழுதியிருந்தோம். யார் இதை பத்தி பேசினாங்க, மௌலானா மௌதூது ரஹிமஹுல்லாஹ்ல இருந்து யார் இதை பத்தி எல்லாம் ஆதரிச்சு பேசினா, யூசுப் அல் கர்லாவி வந்து என்னென்ன அறிஞர்கள் இதை ஆதரிச்சு பேசி எத்தனை ஜமாத் இஸ்லாமியுடைய ஃபிளைட் வந்து அங்க போய் இறங்கிச்சு, அதுக்கு போல என்ன நடந்துச்சு, அவர் ஜௌஃபரியா மதுஹப் எப்படி அறிவிச்சாரு, இந்த வரலாறுகள் நிறைய பேருக்கு என்ன செய்யல தெரியல. அதே போல இமாம் ஹுமைனி என்ற பேர் வந்து தமிழ் உலகத்துல எல்லாம் பிரபல்யமாகி அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க, ஹுமைனி வீதி என்றெல்லாம் என்னது இலங்கையில ஹுமைனி வீதி என்று என்ன செஞ்சாங்க போட ஆரம்பிச்ச இந்த பிரச்சனைகள், இந்த புரட்சியிலிருந்து ஷியாவும் சுன்னாவும் என்ற புத்தகம் வெளிப்பட்டதுலேருந்து இது ஒரு பெரிய ஒரு வரலாறு. என்னமோ நாங்க கர்பலா பத்தி உங்களுக்கு மையக்கரு விளங்கவில்லை அப்படின்னு, இந்த மையக்கருவெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. இது ஒரே ஃபித்னா தான். இது வந்து 1926 இந்த ஹிலாபத் வீழ்ந்ததில் இருந்து ஹசனுல் பன்னா ஹிப்திலையும் இஹ்வானுல் முஸ்லிமீன் ஆரம்பிக்கிறார். அதே போல என்ன அபுலாலா மௌலானா மௌதூதி அவர்கள் என்ன செய்யறாரு, இந்த விரிந்த அந்த இந்தியாவில் வச்சு என்ன செய்யறாரு, ஜமாத் இஸ்லாமி ஆரம்பிக்கிறாரு, தக்வீதுன் நபஹானி பலஸ்தீன்ல என்ன செய்யறாரு, ஹிஸ்புத் தஹ்ரீர் ஆரம்பிக்கிறார். இப்படித்தான் இது என்ன செய்யுது வருது. அதுக்கு பின்னால ஹிஸ்புத் தஹ்ரீர் ரெண்டா உடைஞ்சி பக்ரி முஹாஜிர் என்ற ஒரு பகுதியாக போச்சு. ஜமாத் இஸ்லாமி என்ன செஞ்சது, பல துண்டுகளாக போச்சு. அதே போல இஹ்வான்கள்ல பல பிரச்சனைகள் என்ன செஞ்சது வந்துச்சு. முர்ஷித் அந்த முர்ஷிதுல் ஆமோட வந்த பிரச்சனைகள் இப்படின்னு நிறைய இருக்குது. நீங்க கடைசி வரைக்கும் எந்த புரட்சியில தான் வெற்றி பெற்றீங்க, முர்சியை கொண்டு வரது விளங்கிட்டு அப்புறம் முர்சி உள்ளுக்கு பேத்துறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் நடந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுல அதை இப்ப இவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொன்னால் இதே ட்ரெண்ட் தான், அதே சப்ஜெக்டை தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தோல்விகளை தண்ட ரூட்டா எடுத்துக்கலாம. உதாரணமா ஈரானிய புரட்சியை நம்ம ஆதரிக்கவில்லை, அதாவது துருக்கியை முற்படுத்துறது இல்லை, ஹிப்தை முற்படுத்துறது இல்லை, ஆனா பிரச்சாரம் அதே ஒரே கூட தான். அந்த இடத்துக்குள்ள இருந்து கொண்டு வந்து நாமளும் அதைத்தான் சொல்றோம், அதெல்லாம் பிள்ளை, அவங்க செஞ்ச முறை பிள்ளை, இவங்க செஞ்ச முறை பிள்ளைன்னு சொல்லி நான் பேசுற ஒரு இடத்துல. அப்ப எனவே உங்களோட சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் ஹலீஃபா இல்லாமல் இந்த சமுதாயம் இருக்கக்கூடாது, அந்த ஹலீஃபாவும் ஹிலாஃபத்துர் ராஷிதா போல இருக்கணும். சரி, எல்லாத்துக்கும் பேருக்காக என்ன செய்யலாம், நம்ம ஹிலாஃபத்தை வச்சுக்கலாம், ஆனா ஹலீஃபா இல்லாம 3 நாளுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் உங்களுடைய மையக்கருவான பிரச்சாரம். அது எப்படி ஆரம்பிச்சது, அது எப்படி ஷியாவுடைய வாகனமாக இங்க மாறினாங்க, அதுக்கு பிறகு எப்படி எங்களுக்குள்ள வந்துச்சு, இது சம்பந்தமான எல்லா பகுதிகளும் மிக விரிவாக இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கிய தவறான அணுகுமுறைகள்ல இதை பிரச்சாரம் செஞ்ச யூசுப் அல் கர்லாவி அவர்கள்ல இருந்து, அதே போல ஹசனுல் பன்னால இருந்து, முகமது அல் கசாலில இருந்து, ஜமாலுத்தீன் அப்கானில இருந்து, முகமது அப்துல்ல இருந்து, ரஷீத் ரிலா இருந்து, கடைசி அதை மாற்றம் பெற்றாரு அவர்ல இருந்து, அதே போல இந்தவங்கெல்லாம் என்னென்ன பேசினாங்க அப்படின்றத விரிவா என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம பேசித்தான் இருக்கிறோம். இலங்கையில ஜமாத்தே இஸ்லாமி என்ற ஒரு சஞ்சிகையில் 1990களில் முஹர்ரம் மாசத்துல ஒரு கட்டுரை வந்துச்சு. என்னன்னு சொன்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி எழுதுறாங்க. முஹர்ரம் மாசத்துல ஹுசைன் ரலியல்லாஹு பத்தி எழுதினா எதை எழுதிக்கணும், அவருடைய அதாவது மரணிச்சாரு, கொல்லப்பட்டாரு, தியாகம் ஆகினார், இதை சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு எப்படி என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலால ஷஹீதானார். இதே 80 சீடியில் உள்ள டோன் தான் அது. ஷஹீதானார்கள். எதற்காக ஷஹீதானார்கள் சொன்னால் இஸ்லாமிய கிலாபத்தை உயிர்ப்பிக்க போய் தூய்மையான அந்த கிலாபத்து அழிந்து போவதை பார்க்க மனம் பொறுக்க முடியாமல் ஷஹீதானார்கள். இது ஒரு உண்மையான வசனம். ஆனா அதுக்கு பின்னால இவங்க எழுதுறாங்க, மன்னர்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்தவர்கள் இன்னும் அப்படியே போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஹுசைனுடைய புரட்சியோடு வாழ்ந்த அந்த ஹுசைனுடைய பற்றிலே வளர்ந்த மக்கள் அவர்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒன்றை தேடிக்கொண்டார்கள். நீ யார சொல்ற? ஈரான் ஷியாவை சொல்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹுடைய புரட்சியிலே வாழ்ந்து பழகின மக்கள், அவங்களோட விருப்பத்தில் மஹபத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து நல்ல ஒரு ஆட்சியை நடச்சிக்கினாங்களாம். மன்னர்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்தவங்க இப்படி போயிட்டாங்களாம் அப்படி என்று எழுதினாங்க. இதுல வந்து நீ ஷியாவா சுன்னியா?
இப்ப எழுதுற நீ வந்து அதாவது இதை எழுதுற 99 98 நினைக்கிறேன், நீங்க ஷியாவா சுன்னியா? சுன்னாவை சேர்ந்தவங்களா ஷியாவை சேர்ந்தவங்களா? நீங்களும் அடிமைப்பட்டிருக்கிறீங்களா அடுத்த பக்கத்தில் இருக்கிறீங்களா? எதுல இருக்கிறீங்க? அப்ப இவங்க என்ன நினைக்கிறான், முஹர்ரம்ல வெட்டி குத்திக்கிறதெல்லாம் வந்துதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மீது பற்று அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். உண்மையிலே இந்த எஜெண்டா தான் இவர்களும் சொல்லக்கூடிய விஷயம். எனவே இதன் மூலமாக எங்களுக்கு அந்த கருவெல்லாம் விளங்காமலாம் இல்லை. எங்களுக்கு என்ன மிக முக்கியம் சொன்னால், நீங்க பேசக்கூடிய பின்னணியில இது நாங்க யூசுப் அல் கர்லாவி சொல்றாரு, முகமது அல் கசாலி சொல்றாரு, ஹசன் பன்னா சொல்றாரு போயிருந்தீங்க, நம்ம இதுக்குள்ள வந்தே வைக்க மாட்டோம். ஏன்னா அவங்களோட வழிகேடுகளை நம்ம விளங்கப்படுத்திக்கிற மக்களுக்கு. நீங்க சபீலுல் முஃமினீன் சொன்னீங்களா, குர்ஆன் சுன்னால வருது, சஹாபாக்களுடைய விளக்கம் சொன்னீங்களா, அதுதான் நீங்க அகப்பட்ட இடம். விளங்கிட்டா? ஏனென்றால் இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய பாதை, குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் விளங்கிய பாதைன்னு சொல்றோம். எப்படி இந்த அதாவது உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்கள் வந்து சிக்கி கொண்டாங்களோ, ஏற்கனவே சூஃபிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், தரிகால் அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லி சொல்லும் நேரத்துல எல்லாம் அவங்க அகப்படலை. ஏன்னா அவங்களுக்கு கட்டு போடுறதுக்கு எதுவும் இல்லை, நாங்க எதையுமே சொல்லலாம்னு இருந்தாங்க. திடீர்னு அப்துல்லா ஜமாலி வந்து என்ன சொன்னாரு, நான் குர்ஆன் சுன்னால இருந்து சூஃபித்துவத்தை நிரூபிக்க போறோம்டார். அப்பதான் அவர் அகப்பட்டார். குர்ஆன் சுன்னால இருந்து நிரூபிக்க போனா அவருடைய வாதங்கள் எல்லாம் குர்ஆன் சுன்னால இருந்து நிரூபிக்க வேண்டி வரும். அப்ப அகப்பட வேண்டிய ஒரு கட்டம் வரும். அதனாலதான் நாங்க கேட்டோம், சரி கத்தம் கொடுக்கறதுக்கு ஆதாரம் இருக்குது, 7ஆம் கத்தம் 5ஆம் கத்தம் 15ஆம் கத்தம் எடுத்துக்கு என்ன ஆதாரம்? 7 10 15 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க விரும்பின வசதி மாதிரி கொடுத்துக்கலாம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து காட்டலாம்ன்றதுனால. எனவே குர்ஆன் ஹதீஸை எடுத்த லொக்கொண்டு அங்க இருக்குது. அது அவங்க எவ்வளவு வாதிச்சாலும் அதே மாதிரி இமாம்களுடைய விளக்கம் எடுத்ததுதான் நீங்க இவ்வளவு பிறண்டதுக்கு காரணம். இந்த இமாம்களோட விளக்கம்லாம் எடுக்காம நீங்க உங்களோட கருத்துன்னு பேசிக்கிட்டே பேத்து இருந்திருக்க, அது யூசுப் அல் கர்லாவி சொன்னார், ரசூல் பண்ணான்னு சொல்லி பேத்துட்டு இருந்தீங்க. நீங்க இவ்வளவு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவருக்கு. அவங்க இதை எடுத்ததுனால தான் இப்னு ஹஜர் அப்படியா சொல்லிக்கிறார். இப்ப எல்லாருக்கும் சேர்த்து நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, பாதுகாப்பு செய்ய வேண்டியிருக்கு, இமாம்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு. நம்ம சபீலுல் முஃமினீன் சொல்லிட்டோம், சலஃப்கள் என்று சொல்லிட்டோம், எல்லா இமாம்களையும் கொண்டு போடுறாங்க. இப்போ உங்களுக்கு தனிப்பட்டதையாவே இமாம்கள் ஒரு எரிச்சல் வந்துதான் இருக்கும். என்னடா இப்படியும் பேசிக்கிறாங்க அப்படியும் பேசிக்கிறாங்க, உங்களுக்கு அர்த்தம் இல்லாம பேசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு வெறுப்பு உங்களுக்கு வந்துதான் இருக்கும். நீங்க அதை இமாம்களை விட்டுருக்கலாம், விட்டுட்டு நீங்க உங்களோட கருத்துன்னு பேசிட்டு பேசிட்டா பிரச்சனையே இல்லை. இதுதான் நீங்க பிரதானமாக விளங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பகுதி. அடுத்தது என்னன்னா, எனவே கர்பலாவை பற்றி கேட்கக்கூடிய எல்லா சகோதரரும் என்ன புரிஞ்சுக்கன்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நம்ம உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் இந்த சப்ஜெக்டுக்குரிய முழு மறுப்பையும் நான் சொல்லிட்டு தான் என்ன செய்வேன் நோய்வேன். இதுல முழுமையான அத்தனை பகுதிகள் வந்து கொண்டிருக்கேன். நீங்க இப்ப நாம ஏற்கனவே ஒரு பேசிக்கிறோம், ஒரு 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 30 40 அவர்களுக்கு இந்த வரலாறு பத்தி பேசிக்கிறோம். இப்ப 2வது கட்டமா உங்களுடைய அந்த மறுப்புகள் போய் ஏன் முஆவியார் 60லிருந்து ஆரம்பிச்சோம்னு சொன்னா, நீங்க ஒன்றிலிருந்து ஆரம்பிச்சா நம்ம ஒன்றிலிருந்தே ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுடைய கருத்தை நம்ம சரியாண்டா தானே அங்கிருந்து வரணும். நீங்க தேவையில்லாம சீராலிந்து வந்திருக்கிறீங்க, விளங்கிட்டா? அப்படியே கனெக்ட் பண்றதுக்காக வேண்டி அந்த மிஷன் 80ல் அப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னு கனெக்ட் பண்றதுக்காக வேண்டி அப்படி வந்திருக்கீங்க. அதான் சியா மிஷன், விளங்கிட்டா? அதை அப்படியே நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுக்காக வேண்டி அங்கிருந்து ஆரம்பி. எங்களுக்கு முக்கிய நபித்தோழர்கள் ஃபர்ஸ்ட், அதனால முஆவியாரில் வந்து ஆரம்பிச்சுக்கிறோம். முஆவியாரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அம்ர் இப்னு ஆஸை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அதே போல சம்ரத் இப்னு ஜுந்துபை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அதே போல இன்னும் அதுக்கு பின்னால் உள்ளவர்களை பத்தி எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்றதை விளங்கப்படுத்தி முடிச்சிட்டு அம்மார் பின் அவங்களோட விஷயத்திலிருந்து அடுத்த நபித்தோழர்கள் அல்லாத நபித்தோழர்கள் நீங்க சொன்னதுகள் இருந்து அபுல் காதியா, அப்துல்லா இப்னு புதைல், இது போன்ற எல்லா விஷயத்தை விளங்கப்படுத்திட்டு நாங்க அதுக்கு பின்னால நீங்க லைவ் செய்ய பேசினதெல்லாம் இருக்குது. அது ஒரு சுபஹானல்லாஹ் என்ன புதுனம்னா 40 45 சீரிக்கு முன்னால நிறைய லைவ் செய்யலாம் பேசுறாரு. இது பலகீனமான அறிவிப்புல வருது அப்படின்றாரு, இது வரலாறு என்பதனால நம்ம சொல்லல அப்படின்றலாம் என்ன செய்யறாரு சொல்றாரு. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் அவர் என்ன செய்யறாரு நடந்து கொள்றாரு. இதுல பாருங்க, கட்டாயி ரசூல்லா சொன்னாங்கல்ல, முதல்ல கட்டாவது இது கடைசியாக போட்டு போகிற. இன்னைக்கு சமுதாயத்தில் தீனில் எதுவுமே இல்லை. சடங்கும் தேஞ்சு கழுதை தேஞ்சு பாய் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு இருக்கு. அது இருந்தும் போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. பள்ளிவாசல் திறந்து தான் இருக்குது, ஆனால் போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அஜ்ஜு கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனால் போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. எல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போய்ட்டு, ஆனால் டைம் லிமிட் வந்து 3 நாள் இந்த வரலாற்று நூல்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. 3 நாள். இன்னும் சொல்லப்போனால் அதில் வேறு சில மாதமும் வருது. இந்த 6 பேரை வச்சிருங்க, 3 நாள் டைம் கொடுங்க. அந்த ரூமுக்குள்ளே யாரையுமே உள்ளே போக விடாதீங்க. அந்த தேர்வு செய்கிற அந்த ரூமுக்குள்ளே யாருமே போகக்கூடாது. இந்த 6 பேர் 3 நாளில் ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கலன்னா இந்த 6 பேரை கொன்றுங்க அப்படின்னு இருக்கு. அந்த அது இதில் ஒருமித்த கருத்து வரல, நாங்கள் இன்னும் மசூரா பண்ணுறோம் அப்படின்னா 6 பேரையும் கொன்றுங்க அப்படின்னு வரலாற்று நூலில் வருது. அது வரலாற்று நூலுங்கிறதுனால நம்ம அதை எவிடன்ஸாக அது சொல்லலை, மொத்தத்தில் அப்படி வருது. அதுக்கு ஒரு ஆளையும் போட்டுடுறாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டீமை போட்டு இவங்க வெளியே வராம. அதுதான் பார்த்து இந்த பாண்டவர்லாம் தேர்ந்தெடுக்கிறது வச்சு வரலாற்று நூலில் வருது. அதனால நம்ம எவிடன்ஸாக சொல்லலேண்டு 60க்கு பிறகு பாருங்க, எல்லாத்தையும் 60க்கு பிறகு வரலாறு எடுக்கலாட்டி ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு மாறிட்டார். விளங்கிட்டா? அப்போ படிச்சுட்டு பேசல, படிச்சு பேசுறாரு. விளங்கிட்டா? இது பெரிய ஆபத்து. படிச்சு பேசுறதுக்கு தானே அது ஆபத்து. படிச்சு சில விஷயங்களை பேசலாம், ஆனா ஒரு காட்டு வழி பயணங்கள் எல்லாம் அப்படி படிச்சுட்டு எல்லாம் செய்யக்கூடாது, பேசக்கூடாது.
அப்ப எனவே இந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரிய அதாவது வரலாற்று நூல். இது ஒரு இடத்துல சொல்லல, இன்னொரு இடத்துல சொல்றாரு. அது ஒரு அலி ரலியல்லாஹுடைய சப்ஜெக்ட்ல இன்ஷா அல்லாஹ் அந்த பகுதி வார டைம்ல சொல்லுவேன். இந்த செய்தி வந்து ஒரு பலகீனமான செய்தி, முஸ்னத் அஹமதுல வருது. அது பலகீனமான செய்தி, அது ஆய்வான செய்தி. அதனால நான் அதை சொல்லல. இருந்தாலும் கூட அது கூட அவருக்கு பிளஸ் தான் அப்படின்னு பலகீனமான செய்தி முஸ்னத் அஹமதுல எல்லாம் தஹ்கீக் பண்றாரு. தஹ்கீக் அல்ல, தக்லீத் தான் தஹ்கீக்கா சொல்றாரு. விளங்கிட்டா? அப்ப அதுல வந்து என்னன்னு சொன்னால், அதாவது இந்த நபர் வாராரு அப்படின்னு சொல்லி அறிவிப்பாளர்லாம் சொல்லல. ஆனா அந்த செய்தியை லாய்வ் பண்றாரு. நீங்க அந்த செய்தியை லாய்வ் பண்றதுக்கு ஒரே ஒரு அறிவிப்பாளர் தான் காரணம். நான் அதை சொல்லல. விளங்கிட்டா? அந்த அறிவிப்பாளர் தான் காரணம். அந்த அறிவிப்பாளர் எங்கெல்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எடுத்து சொல்லக்கூடிய அதுதான் அதாவது மின் லிசானிக்க நதீனு அப்படின்னு சொல்ற மாதிரி, என்ன உங்களுடைய நாக்கில் இருந்தா நம்ம நிர்வாகம் பண்றோம்ன்ற மாதிரி நீங்க அதை சொல்றீங்க. ஆனால் அந்த அடிப்படையில் எத்தனை பேர் தாயிஃப் ஆகுவார்கள் உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்து இப்ப நீங்க சொன்ன எத்தனையோ அறிவிப்புல அதே அறிவிப்பாளர் தான் வராரு. ஆனா இதை தாயிஃப் பண்ணிக்கிறீங்க. அலிவனுக்கு எதிராகிறது இல்லைங்கிட்டா? அதை தாயிஃப் பண்ணிக்கிறீங்க. முஆவியாவுக்கு எதிரான இடங்களையும் வருது. அங்கெல்லாம் அப்படியே வரலாற்று நூலை தூக்கி போட வேண்டியதான்னு பேசுறீங்க. ஒன்று கொண்டு நேர்முரண். காரணம் காட்டு வழி பயணம். உங்களுக்கு என்ன செய்யறது தெரியாது. விளங்கிட்டா? எனவே இது தேவையில்லாத. நீங்க அந்த பகுதியெல்லாம் இந்த பகுதியெல்லாம் விட்டுட்டு நீங்க வேறவா வெளியிருந்து பேசி அசல் பண்ணா சொன்னார், யூசுப் கர்லாவி சொன்னார் அப்படின்னு பேசுறீங்க. நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், பேசிக்கலாம். நீங்க வரலாற்றை பத்தி அந்த மாதிரி நடந்து கொள்றது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு அம்சம். இதுல நீங்க அடிக்கடி நம்ம வரலாற்றை பத்தி நம்ம எல்லாம் லைஃப்னு சொல்றீங்க. இந்த புத்தகம் இது பாத்தீங்கன்னு சொன்னா யூசுப் கர்லாவி அவர்களுடைய புத்தகம். விளங்கிட்டா? அதாவது தாரிகுனல் முஃப்தரா அலைஹி, தாரிகுனல் முஃப்தரா அலைஹி, இட்டுக்கட்டப்பட்ட எங்களது வரலாறு, இட்டுக்கட்டப்பட்ட எங்களது வரலாறு. இந்த நூல் தவறுகள் இருக்குது, மனித அடிப்படையில் பிழைகள் இருக்கு. உங்களை மாதிரி என்னது, நாங்கள் எல்லாரும் இவர தலையில வைக்கல. நம்ம எங்களோட முரண்பட, அதாவது நாங்கள் இவரோட முரண்படுறோம். அவர் எங்களோட முரண்பட சொல்றதை விட நம்ம அவரோட முரண்படக்கூடிய ஒரு அறிஞர் தான் இவர். இவருடைய நூல்ல நமது வரலாறு எவ்வளவு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்குது. முஸ்தபா சகோதரர் முஸ்தபா போன்றவர்கள் இதுல தவறிவிடத்துக்கு இது காரணமாக அமைஞ்சிருக்குது. கட்டாயம் இந்த வரலாறுக்கு காட்டுக்கு ரோடு போடணும் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறாரு, அவர் வந்து பேசிக்கிறார். நிறைய பேர் இந்த பயணத்துல போறாங்க, அதனால ரோடு போடணும் அப்படி என்று சொல்லி பேசுகிறாரு. இதன் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு முழு வகுப்பாக ஒரு மிக சுருக்கமாக நம்ம சொல்லிக்கிறோம். 5ஆம் பாகம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபி இஆதத்தி கிதாபத்தி தாரிஹல் இஸ்லாமி, இஸ்லாமிய வரலாற்றை மீண்டும் மீள் பரிசீலனை செய்து எழுதுதல். ஏன் அப்படி என்று சொல்லக்கூடிய அத்தனை பகுதியும் இதில் என்ன செஞ்சுக்கிறார், போட்டிக்கிறார். வழங்கிட்டா? இதுல இஸ்லாமிய வரலாற்றை ஏன் மீள் பரிசீலனை செய்து எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்ம வந்து 2007ஆம் ஆண்டு இந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சிருப்போம், நம்ம இதை பேசியிருப்போம். முகமது குத்துபு மீது என்ன செய்வாரு, இந்த யாதவ் தாரிஹல் இஸ்லாமி எவ்வளவு முக்கியம் என்ன, அவங்க எப்படி பார்த்தாங்க இஸ்லாமிய வரலாறை வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்படி பார்த்தாங்க. என்ன, ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும், அதாவது உமையா, அப்பாசியா, உஸ்மானியா அப்படி என்று பார்க்காம ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துடைய வரலாறு கொச்சப்படுத்தப்பட்டிருக்கு அப்படி பார்த்தாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம சுருக்கமாக, அதாவது ஒரு சில மனத்தியாளர்களுக்குள் ஒரு நூல் என்று பேசிக்கக்கூடிய அந்த தொடரில் இதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பேச இருக்கிறோம். அப்ப நம்ம மனவா சொல்லுகிறோம், யூசுப் கர்லாவுடைய புத்தகங்கள் ஒருத்தர் எழுந்த ஒரு சகோதரர் எழுந்தார். யூசுப் கர்லாவுடைய புத்தகங்கள், மௌலானா மௌதூதியுடைய புத்தகங்களை நீங்க வாசிக்க வேண்டும், அதில் உள்ள விஷயங்கள் தெரியாதுன்னு. எனக்கு தெரிஞ்சு அல்லாஹு ஆலம் உங்களை விட நான் அதை வாசிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. விளங்கிட்டா? அல்லாஹ்வால நீங்க எந்த அளவுல வாசிக்கிறீங்களோ தெரியாது. அவ்வளவுக்கு ஆழமாக அந்த புத்தகத்துல நம்ம நீங்க பெயர் பட்டியல் சொல்லுகின்ற அளவுக்கு நம்மளுடைய முழுமையாக வாசிப்பை நம்ம அதில் என்ன செஞ்சுக்கிறோம், செய்திருக்கிறோம். இருந்தாலும் கூட எங்களுக்கு அதுல எது பிழை, எது சரி, எது வழிகேடு என்று புரிஞ்சிருப்பதனால நம்ம அந்தந்த விஷயத்தை சொல்றோம். கொள்கை ரீதியாக அவங்க வேறொரு முகாத்துல இருக்கிறாங்க நம்ம சொல்றோம். ஆனா இதுல என்ன நடந்து கொள்ள வேண்டிய, நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்படி என்று சொன்னால், வரலாறு அப்படி என்று சொல்லி இதுல வரலாறுன்றதால எடுக்கல என்றீங்க, அலி ரலியல்லாஹுக்கு எதிராக வருது. விளங்கிட்டா? முஆவியா ரலியல்லாஹுக்கு எதிரான இடத்துல அப்படின்னா வரலாறுலாம் தூக்கி குப்பையில போட வேண்டியதான் அப்படின்னு என்ன செய்றீங்க, பேசுறீங்க. அப்ப இது என்ன, அது தாயிஃப் சஹீஹ் பேசுறீங்க, முஸ்னத் அஹமதுல வருது தாயிஃப் அப்படின்றீங்க. அப்ப இந்த அளவுக்கு பேசின நீங்க மாறி மற்ற இடத்துல என்ன செய்றீங்க, பேசுறீங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கிற நேரத்துல உங்களுடைய அந்த அதாவது மிஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியாண்டெல்லாம் சொல்ல வேணாம். அந்த 80 சீரிட மைய கருத்தும் இந்த சமுதாயம் நம்ம ஜாகிலியத்தில் இருக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்காக போராடி ஷஹீதான கடைசி ஷஹீத் அவர் தான். அதோட இஸ்லாமிய சமுதாயம் போச்சு. இது யார் சொல்றது, ஷியாக்கள். அது அப்படியே என்னது நம்மட, அதாவது சீல் அடிச்சு, அஹ்லு சுன்னா சீல் அடிச்சு நீங்க இங்க கொண்டு போய் சரிங்க விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றதை விட வேற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இந்த பகுதி ஷியா சப்ஜெக்ட்ல என்ற இந்த பகுதியை பொறுத்த, அதனாலதான் நீங்க பாருங்க, உங்களுக்கு ஆதரவாக எழுதக்கூடிய எல்லா இடங்களையும் ஷியாக்களும் சேர்ந்து வந்துடுறாங்க. நாங்க ஒரு நாளும் நம்ம பேசக்கூடிய சிடி பதிவுகளுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட் வார நேரத்தில் எழுதுறவங்கெல்லாம் உங்களுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் எழுதுறேன்னு நம்ம பார்க்க மாட்டோம். நிச்சயமாக நீங்க உடன்படாத கருத்துக்களை எல்லாம் கீழே கமெண்ட்ல எழுதுவாங்க.
அப்படி நம்ம பார்க்கறது இல்லை. நீங்க என்ன பேசுறீங்களோ அதை வச்சு மட்டும்தான் நம்ம உங்களுக்கு பதில் சொல்றோம். கொமெண்ட்டுகள்ல அது இதுல வரக்கூடிய பதில் அவங்களுக்காக நம்ம சொல்லக்கூடிய பதில். அதனால நான் மிச்சம் நேர்மையா இருப்பேன். வார்த்தை தவறு இப்ப சிலவங்க சொல்லிக்கிறாங்க என்னடா வார்த்தை தவறுகள்லாம் பிடிச்சிட்டீங்க. வார்த்தை தவறுகள்லாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம நீதியற்றவர்கள் அல்ல. எல்லா மனிதர்களும் வார்த்தை தவறு விடுவாங்க. எல்லா மனிதர்களும் அறிவுலையும் தகவல்லையும் தவறு விடுவாங்க. அதுல நம்ம அப்படி பிடிக்கல. நிறுவற இடங்கள்ல நீங்க விட்ட தகவல்களை தான் நாங்க பேசுறோம். தவறு இமாம் இந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தவறு வர வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம பேசல. தவறு யாரு தெரியுமா, தவறுடைய இது எவ்வளவு நம்பகத்தன்மை தெரியுமா, அது எப்படிப்பட்ட உறுதி தெரியுமான்ற இடத்துல நீங்க தவறு விடுறீங்களே அது ஜஹாலத், அது அறியாமை. அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம் பேசுறோம். சிலர் என்ன செய்யறாங்க முந்து பிந்தின்றது ஒரு பெரிய விஷயமானு கேட்கிறாங்க. ஆனா ஏதோ எல்லாரும் திம்னன் தெரியாம ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்க, பிழை விட்டாருன்றதை ஏத்துக்கிட்டாங்க. அதான் எங்களுக்கு மிக முக்கியம். அதுக்கு நீங்க ரீசன் சொல்றது வேற. எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா கொமெண்ட்ல நம்ம பார்த்தோம் யாருமே அந்த பிழையை டிஃபென்ஸ் பண்ணல. பிழை விட்டார்கள் என்றதை எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய பிழையா, இது பிரதானமா, இது மிக முக்கியமா, மைய கருவை பார்க்கல, ஓகே அதெல்லாம் நம்ம செய்யல, ஆனா பிழை தானே, அந்த பிழை இருக்குதுன்னு இது வார்த்தை தவறல்ல அப்படி என்பதைத்தான் நம்ம ஒரு இடத்துல இல்லை, இது எத்தனை இடத்துல அவர் நிரூபிக்கிறார் அப்படின்ற பகுதி தொகுப்பாக வருமே. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம். மறுப்புக்கெல்லாம் நீங்க அவசரமெல்லாம் படணும் எல்லாம் நாங்க சொல்லல. இதை கேளுங்க, படியுங்க, விளங்குங்க, திருத்திக்கங்க. நீங்க திருத்திக் கொள்றதால நம்ம கொண்டாட்டமெல்லாம் செய்ய மாட்டோம். அப்படி கொண்டாடுறவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு நோக்கம் இதில் ஹக்கு வெளியாகணும், உண்மை வெளியாகணும் என்பதை தவிர நீங்க அதாவது ஒன்றை சரி நீங்கள் ஒன்றை என்னை திருத்துவதை நான் உங்களை ஒன்றை திருத்துவதிலேயோ இங்க கொண்டாட்டமெல்லாம் எதுவும் இல்லை. விளங்கிட்டா ஒரு கை இன்னொரு கையை கழுவுதல், அவ்வளவுதான் இதுல உள்ள ஒரு விஷயம். இதை மட்டும் நீங்க என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். மிஷன் தெரியாண்டெல்லாம் சொல்ல வேண்டாம். இது அதாவது ஷியாக்கள் யூத மிஷனை காப்பி பண்ணாங்க அப்துல்லா இப்னு சபாட. நீங்க ஷியா மிஷனை காப்பி பண்ணிக்கிறீங்க, அதை இங்க அஹ்லுஸ் சுன்னா வடிவத்தில் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இவ்வளவுதான் இங்க உள்ள சப்ஜெக்ட். கர்பலா என்றது இமாமியத் அந்த கோட்பாடு, இமாமத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை என்ற கோட்பாடு தான் நீங்க வருது. ஆனா அது வேற வடிவத்தில் என்ன செய்து வருகிறது. அடுத்த 3 நாள் இல்லாட்டி கொல்லணும் என்று சொல்ற செய்தியெல்லாம் நீங்க எந்த வகையில ஏத்துக்கிறீங்களோ தெரியாது. கொல்லப்பட வேண்டியவர்கள் யார சொல்றாங்க? சுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹா, அதுபோல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்புறம் சஅத் இப்னு அபி வக்காஸ், அதுபோல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இந்த மாதிரி நபர்களை தான் கொல்லணும்ன்றது. அவங்கள தான் இந்த 6 பேரும் மசூரால 3 நாளுக்குள்ள முடிவெடுக்கிட்டு ஆளை போட்டுருங்கன்னு உமர்லாம் சொன்னாங்கன்னா எப்படி இது? அதுவும் அது ஒரு வரலாறுன்றதுனால நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன சொல்றீங்க? ஒன்றுக்கு பல இடத்துல சொல்றீங்க. அதை எப்படி கொள்ள சொல்லுவாங்க உமர்றதுல அவங்க? அதுக்கு அந்த அறிவிப்புல என்னென்ன பலகீனங்கள் வருதுன்னு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்களே பலகீனப்படுத்துறீங்க. அதுதான் நானும் யோசிக்கிறேன். பல இடங்களில் நீங்களும் பலகீனப்படுத்திக்கிறீங்க. ஆனா அறிவிப்பாளர் தெரியாம இதுல ஒருத்தர் எழுதுறாரு அபு மிஹ்னப் யார் தெரியுமா அப்படி என்று சொல்லி அதை ஒரு பட்டியல் எழுதிட்டு போறாரு. அபு மிஹ்னப் யார் தெரியுமான்னு சொல்லி உண்மையிலேயே நீங்க பேசுறதுக்கு தயாராக முன் வந்தீங்க அப்படி என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அபு மிஹ்னபை பத்தி பேச வந்தீங்கன்னா என்றால் ஷியா மிஷன் தான் நிரூபிக்கிறதுக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு ஹப் ஒன்று இல்லை, ஒரு அழகான ஒரு ஹப். நீங்க அதுக்குள்ள வந்தீங்கன்னா அவரை மிக நம்பகமானவர் சொன்னது அத்தனை பேரும் ஷியாக்கள், அவரை ஷியா பொய்காரர் சொன்ன அத்தனை பேரும் அஹ்லுஸ் சுன்னா. நீங்க வாதிச்சீங்கன்னு சொன்னா வரலாம். உங்களுக்கு ஷியா பத்தியும் சரியான நாலேஜ் இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஷியா பத்தி எல்லாமே நீங்க என்ன செய்றீங்க? பாத்திலையும் கோபி பண்றீங்க, ஹக்கையும் கோபி பண்றீங்க. சொல்லுங்கடா. இதுல நீங்க இது ஒரு கட்டாயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம். ஒரு 4-5 விஷயம் நான் சொல்லி இருக்கிறேன். அதுல மிக பிரதானம் கர்பலா ஏன் பேசப்பட்டதுன்றதெல்லாம் ஒரு தெரியாத விஷயம் உண்டல்ல. நீங்க சீராலிந்து ஆரம்பிக்கக்கூடிய ஃபிக்ஹு சீரா, சீராவுடைய ஃபிக்ஹ் முஹம்மது அல் கஸாலி எழுதிக்கிறாரு. சரி, நீங்க அதை பார்த்திருக்க மாட்டீங்க. முஹம்மது அல் கஸாலி எழுதிக்கிற ஃபிக்ஹு சீரா, சீராவுடைய ஃபிக்ஹ் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா சீராவுடைய ஃபிக்ஹ்னா என்ன தெரியுமா அவங்க சொல்ல வரது? ஆட்சி. அதான் சீராவுடைய ஃபிக்ஹ். அப்படி என்ற இடத்துல இருந்தே நீங்க என்ன செய்வீங்க? வருவீங்க. அந்த அடிப்படையில தான். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு தெரியும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரலாறுகள்ல நம்ம பழையதுல என்னென்னலாம் பேசிக்கிறோம் அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால் 2010-15 பேசுற தொனிக்கும் இப்போ உள்ள தொனிக்கும் வித்தியாசமா. அப்பயும் முஆவியா பாத்தில் என்று சொல்லிக்கிறோமா? இப்பயும் முஆவியா அந்த யுத்தத்துல சிஃபின் யுத்தத்துல பாத்தில தான் இருந்திக்கிறான்னு சொல்லிக்கிறோமா? ஆனா தொனி வித்தியாசமா. அப்ப பாத்தில் அப்படின்னுமா, இப்ப பாத்தில் அப்படின்னு சொல்றோமான்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நம்ம சஹாபாக்கள விஷயத்துல வார்த்தைகளை உபயோகப்படுத்தவும் நம்ம கொஞ்சம் அஞ்சுவோம். அது உண்மைதான். தொனியில உங்களுக்கு வித்தியாசம் இருந்தா அது உண்மைதான். அது பாத்தில் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தில் தான் இருக்கு. பாத்தில்னு சொன்னா தான் பாத்தில் இல்ல, பாத்தில்னாலும் பாத்தில் தான். ஆனா பாத்தில்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா நீங்க தொனியில வித்தியாசம் சொல்றது நம்ம ஏற்றுக்கொள்ள இயல. 2014 நீங்க பார்க்கலாம் அலி ரலியல்லாஹு அவங்களோட வரலாறு சப்ஜெக்ட்ல 2 அவர் நம்ம பேசுகிற நேரத்துல அதுல நம்ம பேசிருப்போம். அலி ரலியல்லாஹு அவங்களுடைய சைடையும் முஆவியாவுடைய சைடை பேசுற டைம்ல நாங்க எவ்வளவு நீதியாகவும் நேர்மையாகவும் அலி ரலியல்லாஹு அவங்களுடைய சப்ஜெக்ட்ல எங்களுக்குள்ள உண்மையான அந்த அகீதா நம்பிக்கை நாங்க எவ்வளவு உணர்வுபூர்வமாக அதுல பேசிக்கிறோம் இடத்தை நீங்க பாருங்க. விளங்கிட்டா?
என்ன நம்ம வந்து என்னது அந்த இடத்துல நமது முழு உணர்வுகளை நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடைய திஃபா மட்டும் தான் நம்ம பண்ணுவோம், டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம். அதை நம்ம என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நீங்க அதை பாருங்க. நீங்க அதை பார்க்காதவர்கள் தான் அப்படியே என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எஹிது மற்றும் கூஃபா புரட்சிக்காரர்கள் சூழ்ந்து கொண்ட நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது காரணமாக யாருடைய இரத்தமும் ஓட்டப்படக்கூடாது, ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் ஓட்டப்படக்கூடாது என்பதனால எவர்களை என்ன செய்யல, கை வைக்க விடல, யுத்தம் செய்ய விடல, சண்டை பிடிக்க விடல. தனக்கு பக்கத்துல யாரும் இருக்க வேணான்ட்டாங்க. அவர் கொல்லப்படுவார் அவருக்கு தெரிந்திருந்தது, அவர் கொல்லப்படுவார் என்றது அவருக்கும் தெரிந்திருந்தது. உமர் ரலியல்லாஹு அவர் கொல்லப்படுவார்னு தெரிந்திருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர் கொல்லப்படுவார்னு தெரிந்திருந்தது. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர் கொல்லப்படுவார்னு தெரிந்திருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப கொல்லப்படுவான்னு தெரிந்ததனால எனது காரணமாக எவருடைய இரத்தம் ஓட்டப்படக்கூடாது என்பதனால உஸ்மான் ரலியல்லாஹு தடுத்தார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் இப்னு அவ்வாம், எல்லா நபித்தோழரும் குறிப்பாக அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஆனா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்த அளவுக்கு நின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் தஆலா அவருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், ஆட்சி அலி ரலியல்லாஹு வெறுக்க ஆரம்பித்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பங்கு கொஞ்சம் கிடைக்கணும்னு நினைச்சிருந்தார், தனக்கு உரிமை இருக்கின்ற ஓரளவு, அதை கூட வெறுக்க ஆரம்பித்தார். அவர் அதுக்கு பின்னால் ஆட்சியை விரும்பவில்லை, அதுதான் உண்மை. ஆனால் அலி ஆட்சிக்கு ஆசைப்பட்டார் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அவர் வெறுத்த இடம் தான் ஆட்சி வார நேரம், ஆட்சி வார நேரம் அவர் வெறுத்த நேரம், அதை எடுக்க அவர் விரும்பல. இரத்தம் ஓட்டப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு இரத்தம் ஓட்டப்பட்ட நிகழ்வு வந்தது பல வகையில் அவர் விரும்பாததுக்கு காரணம். ஒன்று, ஒரு ஃபித், இவ்வளவு ஆட்சிக்குரிய ஃபித்னான்றதை கண் முன்னால பார்க்கிறார் எதுல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இடத்துல. இரண்டாவது, இங்க ரெண்டு துண்டாயிடுச்சு, இங்க எல்லாம் என்னது பிளவு, இந்த மாதிரி நிலைமையில ஆயிட்டு. ஆனா இது அப்படியே மாத்தி மதீனா அப்படியே கிளர்ச்சிக்காரர்களோட கண்ட்ரோல்ல இருந்துதான், ஒரு இருக்கல. அதெல்லாம் ஆதாரமற்ற பலகீனமான குறுகிய பார்வையால விளைந்தவைகள். மதீனா வந்து அவ்வளவு அப்படின்னா சஹாபாக்களா பத்ர் யுத்தம், உஹது யுத்தம் இதெல்லாம் வந்து சும்மா ஒண்ணுமில்லாத யுத்தம்னு சொல்ல வேண்டி வரும். ஏன், அவ்வளவு வீரர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் கிளர்ச்சிக்காரோட கண்ட்ரோல் எல்லாம் இருக்கல. மதீனா வந்து என்ன என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு டைம்ல கிளர்ச்சிக்காரர்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, விட்டுருங்க, ஏண்ட விஷயத்துல என்ன செய்ய வேண்டாம், யாரை கையடிக்க வேண்டாம் சொன்னா நபி தோழர்கள் என்ன செய்தார்கள், ஒதுக்கி கொண்டார்கள். இல்லை என்றால் அங்கே 1000 பேர் உயிர் தியாகம் செய்யப்பட்டிருப்பார்கள் போராட்டத்தில். அப்படியெல்லாம் நபி தோழர்கள் ஒரு நாள் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. அப்படியேப்பட்ட நபி தோழர்கள் அல்ல அவர்கள், இதனால தான் நின்றார்கள். இதுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சுமக்க விரும்பவில்லை. ஆனால் மக்கள், இதுல இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன, கிளர்ச்சிக்காரர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் பைஅத் செய்தார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சப்போர்ட்டா யார் இருந்திருக்காங்க, கிளர்ச்சிக்காரர்கள், அதான அர்த்தம். அதனால மதீனால சப்போர்ட் இல்லாதனால தான் கூஃபாக்கு தலைநகர் என்ன செய்தார்கள், மாற்றினார்கள். அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனுக்கு யாருமே மதீனால ஆதரவு இல்லை, மோசமானவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்ல வரமா? சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர், இந்த மூன்றும் தவறு. இந்த மூன்று நம்மட குறுக்கு பார்வை, பாத்தில், பிழை, தவறு என்றதை நம்ம சரியா சொல்லுவோம். இப்ப நம்ம அழுத்தி அப்ப வந்து எங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள் வந்து இப்படியான ஃபித்னாவுடைய மக்கள் இருக்கல, அதனால அழகான அமைதியா நம்ம சொல்லிட்டு போனோம். இப்ப நீங்க இப்படி கேட்கிற டைம்ல பாத்தில் பாத்தில் தான் இடத்தை நம்ம அழுத்தி என்ன செய்யறோம், சொல்றோம். இன்னொரு விஷயத்தை என்ன செய்யறாங்கடா, கேட்கிறாங்கடா, அதாவது இப்படி பல பல பலவிதமான விமர்சனங்கள் என்ன செய்யறாங்க, முன்வைக்கிறாங்க. விமர்சனங்கள் வர வர கொமெண்ட்டுக்கு இப்படி நான் அடுத்தடுத்த சீரிகள் பேச பேச சின்ன சின்ன பதில்களாக என்ன செய்வேன், நான் அதில் என்ன செஞ்சிருவேன், சொல்லிடுவேன். இன்ஷா அல்லாஹ் அப்பப்போ ஞாபகம் வர நேரத்தில் கொமெண்ட்ல வரக்கூடிய சகோதரர்கள்ட்ட பிரயோசனமான நல்ல ஆக்கப்பூர்வமான எந்த விமர்சனங்களாக இருந்தாலும் என்னது நம்ம பதில் சொல்லத்தான் செய்யறோம். அடுத்த இதுவரை காலத்திலே நம்ம சொன்ன பதில்கள் எதிலையுமே அவர் என்ன ஒரு விஷயம் சொல்லி இருந்து, அது இப்னு ஹஜர் சொல்லி இருந்தா, இப்னு தைமியா சொல்லி இருந்தா, அதை நாங்கள் மறுத்ததில்லை. ஆம், இப்னு ஹஜர் இப்படி சொல்லித்தான் இருக்கிறாரு நான் சொல்றோம், அதை நம்ம மறுக்கல. இப்படித்தான் ஃபதுலண்ட் அவர் போடல, மன்கபாண்டு தான் போட்டிக்கிறாரு, மன்கபாண்டு போடல, திக்ர் அவரை பற்றிய செய்தி தான் போட்டிக்கிறாரதே நம்ம மறுக்கல. ஆனா ஆதி மஹதியாம் என்னது ஃபகீஹாம் அப்படின்ட்டு நான் சொல்லல, இப்னு ஹஜர் தான் சொல்றாரு, நான் சொல்லல, இப்னு தைமியா தான் சொல்றாரு, நான் சொல்லல, அவர் தான் சொல்றாரு, நீங்க சொன்னீங்களே. அதுக்கு தான் நம்ம மறுப்பு நிறைய என்ன செஞ்சு சொல்றீங்க, நீங்க சொன்ன விதத்துல வருதா, அதுக்கு மாற்றமா தலைகீழ வருதா, அதை புரிஞ்சு கொள்ளாம கோட் அடிச்சு இவர் சொன்னது இருக்கா இல்லையான்னு கேட்டான். அவர் சொன்னதும் இருக்குது, அவர் சொன்னதாக இவர் சொன்னாரே அது எதுவும் இல்லைன்றதை நீங்க பாத்தீங்களா, அவர் சொல்லாம மறைச்சாரே அவைகள் இருக்கிற இடத்தை நீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க சேர்த்து என்ன செய்யணும், பார்க்க வேண்டிய கடமையில் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க. எனவே இதை நீங்க பிரதானமாக புரிஞ்சுக்கணும். திருப்பியும் சொல்றோம், உங்களோட மிஷன் நல்லா தெரியும் எங்களுக்கு, இது ஷியா மிஷன், பட்டு தோல்வி அடைய போற மிஷன், இதுக்கு மஹதிக்கும் சம்பந்தம் இல்லை, விளங்கிட்டா? அதே போல நீங்க சொல்லக்கூடிய எந்த பிரச்சாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஷியாக்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, நிச்சயமாக ஷியாக்கள் தஜ்ஜாலை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்றதை நம்ம நிரூபிக்கிறோம்.
அந்த கடைசியா 12 இமாமா வரக்கூடியது இருக்குதானே, அவங்க தஜ்ஜாலை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்றதை நம்ம நிரூபிக்கிறோம். பத்ருல் மஜ்ஹூத் ஃபி முஷாபஹத்தி ராஃபிதா லில் யஹூத், அதாவது முழு முயற்சியையும் செலவழித்தல் ராஃபிதாக்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்ற அந்த 2 பாகத்துடைய அந்த நூலுடைய முழு சுருக்கத்தையும் ஆதாரப்பூர்வமாக உள்ள விமர்சனங்கள் பலகீனங்கள்லாம் எடுத்து வச்சு நம்ம அந்த 7 பக்கம் அந்த 9 தொடரில் நம்ம என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். எனவே இதான் உங்களோட மிஷன் என்ன. இப்போ நீ ஜும்மா தொழுதும் வேலை இல்லை, இப்போ நம்ம என்னது இபாதத்துலையும் வேலையில் எல்லாம் ஜாகிலியா காலத்துக்கு எல்லாம் குஃபார்களாக மாறிட்டோம் மாதிரி தான் பேசுறீங்க. ஆனால் குஃபாரை மட்டும் தவிர்க்கிறீங்க. இப்போ ஏன் தவிர்க்கிறீங்கன்னா அதுக்கு பலமான அடி விழுந்துச்சு. அதாவது அவர்களை ஏற்றுக்கொள்ளலை பண்ணிக்கிட்டா தக்ஃபீருல் முஜ்தமா என்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துச்சு, அதை ஏற்றுக்கொள்ளலை. இன்ஷா அல்லாஹ் இந்த இதெல்லாம் முடிஞ்ச பின்னால முஆவியா ரலியல்லாஹு அம்மார் பின் யாசர்லாங்கட இந்த இதெல்லாம் முடிஞ்ச பின்னால அந்த மற்றதெல்லாம் மிஷன் தான். அந்த மிஷன் சப்ஜெக்டை முழுசா நாங்கள் எடுத்து என்ன செய்வோம், அதாவது ஒவ்வொரு பகுதியாக எடுத்து என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துவோம். பதில் போடப்பட்டால் அந்த பதிலுக்கு பதில் தொடர்ந்து வரும் இன்ஷா அல்லாஹ். கொமெண்ட்டுகளும் கூட நல்ல கொமெண்ட்டுகள் ஏதாவது நேர்மையாக பதில்கள் வந்துச்சுன்னா, காரமாக வரது பிரச்சனை இல்லை, நல்ல முறையில் வந்துச்சுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் என்ன செய்யும் பதில்கள் தரப்படும் என்பதையும் நம்ம சொல்லிக் கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம பேசுகின்ற அந்த அறிஞர்களில் நம்ம அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர் தனியாக பேசலை, இப்னு ஹஜர் அஸ்கலானியை பேசுகிற டைமில் அஹ்மத் இப்னு ஹம்பல் வந்தார், இப்னு ஜௌசி வந்தார். அதனால் நம்ம எண்ணிக்கையில் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. அடுத்து வஹீதுஸ்ஸமானை பற்றியும் அப்துல் ரஷீத் நோமானி என்ற 2 உருது அறிஞர்களை பற்றி சொல்லியிருந்தா நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன விளங்கிட்டா, ஏன்னா சர்வதேச உலகத்தில் அறிஞரை வச்சு சொல்கிறது எதுக்காக வேண்டிய அந்த அறிஞரை தெரிஞ்சுக்கணும். நம்மளால தான் அந்த அறிஞர் நமக்கு தெரிய வர அளவுக்கு நமக்கு தேவையில்லை விளங்கிட்டா. அறிஞர் தான் அறிக்கலாம், அவர் பிரபலியமானவராக இருக்கலாம், ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளோடு மிக முக்கியமாக மொத்தமதான அறிஞர்களை தான் நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஹை அதில் அடுத்ததாக ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முல்லா அலி அல் காரியை சொன்னது. இவர் ஹனஃபியுடைய டாப் லெவல் பெரிய இமாம் அப்படி இப்படியே சொன்னார். பெரிய ஒரு அறிஞர் தான், மாற்று கருத்து கிடையாது. ஹிஜ்ரி 1014 மரணித்தவர், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர், ஹராத் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை சேர்ந்தவர். முல்லா அலி அல் காரி எல்லாருக்கும் தெரியும், மிர்காத்துல் மஃபாத்திஹ் அதாவது மிஷ்காத்துல் மசாபிஹுக்கு ஷரஹ் எழுதிய ஒரு அறிஞர். இவர் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் வருது, இவருடைய கொஞ்சம் எடிட்டிங்கோட சேர்த்து இவர் சொன்ன அந்த கூட்டு வார்த்தைகளோட சேர்த்து ஒரு பகுதி என்ன செய்யுது அவருடைய மிர்காத்துல் மஃபாத்திஹில் வருது. இவங்கெல்லாம் 10ஆம் நூற்றாண்டு சேர்ந்த அறிஞர்கள் இருந்தாலும் இவர் கோட் பண்ணதுனால நம்ம என்ன செய்வேன் அதை நான் சொல்லுகிறேன். அவர் அதாவது எப்படி அவர் சொல்றாருன்னு பாருங்க. இது அநியாயமா இருக்கு, ஒரு கூலி 2 கூலின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது இவர் முல்லா அலி காரி, இவரும் ஹனஃபி இமாம்கள் வந்து என்னடா ஃபர்ஸ்ட் சவுண்டு குறைஞ்சிருந்தது காரணம் அவரோட மைக்லேயே கொஞ்சம் சவுண்டு குறைவு, இதுல சவுண்டு சரியாகிறது. இது அநியாயமா இருக்கு, ஒரு கூலி 2 கூலின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது இவர் முல்லா அலி காரி, இவரும் ஹனஃபி இமாம்களும் மிகப்பெரிய இமாம். இவர் சாதாரண இமாம் கிடையாது. ஹிஜ்ரி 1014 இவர் வாழ்ந்தவர். மிஷ்காத் இருக்குல்ல, மிஷ்காத்துக்கு ஷரா எழுதியிருப்பார். அது பார்த்தீங்கன்னா பெரிய புக், அது ஷரா அவர் எழுதியிருப்பார். அந்த புக்குடைய பேர் பார்த்தீங்கன்னா மிர்காத்துல் மசாபி, மிர்காத்துல் மசாபிங்கிற புக்கை அவர் எழுதியிருப்பார். இந்த இடத்துல அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு கொல்லப்படுற அந்த சம்பவம் 5878 மிஷ்காத்தில் அந்த ஹதீஸு கொண்டு வந்துட்டு அந்த ஹதீஸு கீழே ஷரா எழுதுறார். எழுதும்போது சொல்றார், அம்மார் பின் யாசிர் அவர்களை கொல்லப்பட்ட பின் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவுக்கு எதிரான கிளர்ச்சியை கைவிட்டு கலீஃபாவுக்கு பையத் செய்து கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். தனது பதவி ஆசையை வார்த்தையே இல்லை, அதில் ஹிலாஃபத்தை அவர் வேண்டியதை என்று வருது. வதலபல் ஹிலாஃபத்தில் முனீஃபா. இவர் மொழிபெயர்க்கிறது உருதுலேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி தான் வாசிக்கிறேன்னு எனக்கு விளங்குது. ஏன்னா அப்படி தொடர்ந்து வாசிக்கிறது இல்லாட்டி அந்த உருதுலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் எழுதி வாசிக்கிறார். அரபுல என்ன சொல்லிங்கன்னு அவருக்கு என்ன செய்யலை தெரியலை. பண்ணிட்டா தலபல் ஹிலாஃபத்தில் முனீஃபா அப்படி என்று சொல்ல அந்த ஹிலாஃபத்தை வேண்டுதல், பதவி ஆசைன்னு வரல. இதை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் அதை இந்த இடத்துல சொல்லக்கூடாது, மற்ற இடத்துல சொல்ல வேண்டிய மறுப்பு. அலி ரலியல்லாஹு வரலாறை பேசிட்டு வர டைமில் அதாவது அலி ரலியல்லாஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபிடமிருந்து எழுப்பினார்கள். வஹுவ அலா தமஇன் என்ற ஒரு வார்த்தை புகாரில வருது. அவர் அப்படி எழும்புற நேரத்தில் அந்த ஆட்சி உஸ்மான் ரலியல்லாஹுக்கா அலி ரலியல்லாஹுக்கான ஒரு கட்டம் வருமே, அந்த எழும்புற நேரத்தில் வஹுவ அலா தமஇன், தமஅண்ட பேராசை, சரியா? அவர் ஒரு மிச்சம் ஆசையில இருக்கிற கட்டத்தோடு தான் அவர் எழும்புறாரு. ஆசையோடு என்ன செய்யறாரு, நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு அவர் என்ன செய்யறாரு, எழும்புறாரு அப்படின்ற வார்த்தை என்ன செய்யுது அதில் வருது. இது புகாரில நீங்க பார்க்கலாம். அதாவது 7207வது இலக்கத்தில் பாருங்க, 7207வது இலக்கம் இந்த ஹிலாபத் தெரிவு செய்யறதுல வருது. இந்த ஹதீஸ்ல இந்த வார்த்தை அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்துட்டு இவங்க கூட எப்படி மொழிபெயர்த்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆவலுடன் எழுந்தார்கள் மொழிபெயர்த்திக்கிறாங்க. விளங்கிட்டா, ஆவலுடன் எழுந்தார்கள் அப்படின்னு ஒரு அலி ரலியல்லாஹு அந்த இடத்துல என்ன செஞ்சீங்கன்னா ஒரு ஆவல் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, மொழிபெயர்த்திக்கிறாங்க. அப்போ இது நம்பர் வந்து ஹதீஸ் நம்பர் வந்து 7207.
இந்த மொழிபெயர்ப்பு வந்திருக்குது. நான் அந்த அரபுல அந்த வார்த்தை வந்துட்டு தமஅன் ஆசையில இருந்தாரன்றதுக்காக நான் விளக்கம் சொல்றேன். என்னண்டா அந்த ஆசையை நம்ம தவறா புரிஞ்சு கொள்ள கூடாது. அந்த ஆசை என்பது இதை கிடைச்சா நம்ம இஸ்லாத்தை சரியா செய்யலாமே, மார்க்கத்தை நம்ம சரியா செய்யலாமே, மிக ஒரு வேகமாக செய்யலாமே. அவர் உண்மையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவோ விட்டு கொடுத்து வந்தவர். அவருக்கு எல்லா இடத்துலையும் தகுதி இருந்துச்சு கிலாவத்தை எடுத்துக்கொள்றதுக்கான. மக்கள் தேர்வு செஞ்சால் நிச்சயமா மக்கள் அவரோட பெருசா முரண்பட போறதும் இல்லை என்று நான் சொல்றேன். அதை அவர் என்ன செய்யறாரு, தாரீல் பண்றாரு. எப்படி என்றா என் பேரெல்லாம் சொல்லலை, நம்மளே தான் சொல்றதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நான் அதுக்கு விளக்கம் கொடுத்தேன், எனக்கு தமிழ்ல நான் தான் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம். முதலாவது மௌலை பிஜே அவர்களுக்கு அறகுறையா விளக்கம் கொடுத்தாருன்னு சொல்லிடுறாரு. சஹாபாக்களை பாதுகாப்போம் என்று சொல்றவங்க எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அவர் குடும்பத்தவராக இருந்தும் கூட அந்த ஆட்சியை விட்டு கொடுத்தார். குடும்பத்துக்கு ஆட்சி கிடைக்குமே எங்க இருக்குது அப்படின்னு அவங்க ஷியாக்கு எதிராக பேசுறாங்களா சொல்லுங்கட்டா. அப்படின்ட்டு ஒரு விமர்சனமும் செஞ்சுட்டு பேராசை இருந்தது யாருக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு பேராசை இருந்ததுன்னு சொல்றாங்கன்னா இவங்களை என்ன சொல்லலாம் அப்படின்னா, உஸ்மானுக்கு தானே பேராசை இருந்தது, உஸ்மான் விட்டு கொடுக்கலையே அப்படின்றார். உஸ்மான் விட்டு கொடுக்கல, ஆனா பேராசை இருந்தது அந்த ரிவாயத்துல வரல. அலி ரலியல்லாஹு அன்ஹு எழும்புகின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு தமாவோட இருந்தாங்க ரிவாயத்துல வருது. நான் என்ன செய்யறதுக்கு, அது புகாரில தான் வருது 7100. இத்தனைக்கு நான் அதுக்கு சரியா தான் விளக்கம் சொல்றேன். நான் விளக்கம் சொல்றேன் அலிதான் பேராசைப்பட்டான்னு சொல்ல, பேராசைப்பட்டா கூட என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா வஞ்ச புகழ்ச்சியா, அது பேராசைப்பட்டாரும் அது என்ன தப்புன்னு மறைமுகமான அவளை விமர்சிக்கிறேன். கேட்டு பாருங்க அந்த சீடியை, நான் அப்படித்தான் விமர்சிக்கிறேன் நான் சொல்லி. அப்ப இதெல்லாம் ஒரு அதாவது உண்மையிலே அந்த வார்த்தை ஹதீஸ்ல வார்த்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரல. அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தை அந்த ஹதீஸ்ல வரல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தை வருது. அது இல்லையான்னு பார்க்க சொல்லுங்க நீங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கிளிப் இதை போடுற டைம்ல அந்த கிளிப்பை நான் போடுறேன். அப்ப நீங்க பாருங்க அந்த அதாவது தமா என்ற வார்த்தை அந்த வருது. அப்ப அதனால நான் என்ன சொல்றேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு குற்றச்சாட்ட கூட இல்லை, அவருக்கு இந்த கிடைச்சா நல்ல முறையில் செய்யணும்னு ஆசை இருந்தது அப்படின்னு நான் சொல்றேன். ரசூலா மௌத்தார டைம்ல அப்பாஸ் நான் சொல்றாங்களே, வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு மௌத்தா போறாங்க, இந்த ஆட்சி விஷயம் யாருக்குன்னு கேட்போம்னு கேட்கறாங்க. அப்ப அலிலாம் வானான்றாங்க, இங்க போய் கேட்டு மக்கள் வானாண்டா அப்புறம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்றாங்க. அதை வந்து பிஜேபி விளங்கப்படுத்துற எனக்கு 60 ரூபாய்க்குது. இந்த டைம்ல ஒரு ரசூலா மௌத்தாகிற டைம்ல போய் ஆட்சியை பத்தி பேசிட்டீங்கன்னா 60 ரூபாய்க்கு, உங்களுக்கு 60 ரூபாய் தான் இருக்கீங்க. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க சொன்னா, ஆட்சியை கேடு கட்டா போதும், நாடு எப்படி கட்டா போதும்னு நினைச்சா பிரச்சனை இல்லை. அப்படி நினைக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை தான். ஆனா அப்படி இல்லை இவர் நினைச்சாங்க. அப்படின்றத நான் விளங்கப்படுத்துறேன். அதை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நான் தமாண்ட வார்த்தை வந்ததை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி இவர் உள்ளால குத்துறாரு, மறைமுகமா குத்துறாரு. தமாண்ட வந்து நான் விளங்கப்படுத்தினேன். இங்க அந்த வார்த்தையே இல்லை. அவர் முல்லாலியல் காரி சொல்ற இடத்துல அந்த வார்த்தையே இல்லை, இவர் ஜாயின் பண்றார். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு இதுன்றீங்க. நீங்க மத்த இடங்கள்ல சொல்லுங்க, இந்த இடத்துல அந்த வார்த்தையே இல்லை, நீங்க அதை ஜாயின் பண்றீங்க. சஹீஹான அறிவிப்புல வந்ததை நான் விளக்கம் சொன்னதுக்கு நான் அதை ஆதரிக்க கூட இல்லை. அந்த வார்த்தைக்குரிய அதாவது என்னது, வல்லதி அத்மாஉ அய்யக்ஃபிரலி ஹதீஅத்தி யௌமத்தீன், நான் பேராசைப்படுகிறேன் நாளை மறுமையில் என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது தமாண்ட வார்த்தை வரும். விளங்கிட்டா, அந்த தமாண்ட வார்த்தை இதுல வருது. ஒரு பெரும் ஆசையோட ஆவலோட யார் இருந்தாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கன்னு வருது. அந்த ஆவலுக்கு பின்னர் ஆட்சி மோகம் இல்ல, நேர்மையை நடத்தணும், நீதியை நடத்தணும் என்றுதான் நோக்கம் என்று சொன்னதுக்கு அப்படியே தலைகீழா பெரட்டிட்டு வேறொரு விளக்கு என்ன செய்யற, உஸ்மானுக்கு ஏன் சொல்லலன்னு கேட்கிறேன். உஸ்மானுக்கு அந்த ரிவாயத்துல வரல, அதனால சொல்லல ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதனால சொன்னேன், சொல்லிட்டு விளக்கமும் சொன்னேன். அதை வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்றாரு. அப்ப இது வேணும், அந்த நல்லதை கூட எடுக்கிற தன்மை என்னது இல்லை என்றதை நம்ம பார்க்கிறோம். இங்க அப்படி வரல. வராதத்தை என்ன செய்யறாரு, பதவி ஆசை அப்படின்னு சொல்றாரு. இதுல பாருங்க, காத்துல் மசாபிங்கிற புக்கை அவர் எழுதியிருப்பார். இந்த இடத்துல அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுற அந்த சம்பவம் 5878 மிஷ்காத்துல அந்த ஹதீஸு கொண்டு வந்துட்டு அந்த ஹதீஸு கீழே ஷாரா எழுதுறார். எழுதும்போது சொல்றார், அம்மார் பின் யாசிர் அவர்களை கொல்லப்பட்ட பின் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவுக்கு எதிரான கிளர்ச்சியை கைவிட்டு கலீஃபாவுக்கு பையத் செய்து கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். தனது பதவி ஆசையை தலபல் ஹிலாஃபத்தில் முனிஃபா, இதுக்கு பதவி ஆசைன்னு எங்கேயா வருமானு கேளுங்க. இல்ல அப்படியும் கூட சொல்லலாமா, ஒரு சஹாபிக்கு அப்படி சொல்லலாமா, ஒரு சஹாபிக்கு அப்படி சொல்லலாமா, முல்லாலியல் காரி அப்படி சொன்னாரா, ரைட் இப்படி சொன்னார் முல்லாலி, மத்தெல்லாம் ஓகே. என்ன அவர் என்ன செஞ்சிருக்க வேண்டும் என்றால், தனது அதாவது அந்த அத்துமீறலில் இருந்து அவர் விலகி வந்து இவருக்கு கலீஃபாவுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும், முரண்பட்டிருக்க கூடாது, இந்த ஹிலாஃபத்தை கேட்டிருக்க கூடாது. இங்க முல்லாலியல் காரி தவறு விடுறார். ஹிலாஃபத்தை கேட்கல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்யல, ஹிலாஃபத்தை அப்ப கேட்கல, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற டைம்ல கேட்கவில்லை. அதான் சரியானது. அறிவிப்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம், ஹிலாஃபத்தை அவர் கேட்கவில்லை. பாருங்க, தூக்கி எறிந்திருக்க வேண்டும், ஆனால் அதை அவர் செய்யவில்லை. தெளிவா சொல்றாரா, பதவி ஆசை. நீங்க சொல்றதால தூக்கிறாங்க இல்லையே, விலகிட்டா. இப்போ முல்லா அலி காரி அவர் என்ன சொன்ன, இவர் சொன்னா என்ன, அப்ப இவர் அஹ்லு சுன்னா கிடையாது, இவர் ஷியாவா? இத கேள்வியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் அஹ்லு சுன்னா கிடையாதா, இவர் ஷியாவாண்டெல்லாம் கேட்கிறாரு.
பின்னால வரக்கூடிய நான் தகவல்கள் எல்லாம் அவங்க மக்கள்கிட்ட சொல்லி இருந்தா அது சுபஹான. அதான் சொல்றேன், அந்த அந்த வரி தான் தெரியும். யாரோ அதுவும் உருதுல கொடுத்தே உண்டு. ரெண்டாவது டிரான்ஸ்லேஷன். இவர் ஷியா ஃபத்வா கூடுங்களாம் பார்ப்போம். முல்லா அலி காரி எனும் இஸ்லாமிய அஹ்லு சுன்னாவின் துரோகி, இவர் வந்து ஷியாவா, இவருக்கு வந்து காரிஜியா, இப்படி ஃபத்வாலாம் கூடுங்களேன். இவர் எழுதியிருக்காரு. அதை சொல்றேன், 400 பேஜ் இருக்கு. பதவியாசன வார்த்தை சொல்லல. அவர் வந்து அத்துமீறலிருந்து திரும்பி இருக்கணும், விலகி இருக்கணும், ஆட்சியை கேட்டிருக்க கூடாது அப்படின்றார். ஆட்சியை கேட்டிருக்க கூடாத வார்த்தை ஹதீஸ்ல வரல. ஆனா அப்படி சொன்னது. ஆனா இன்னும் முஆவியா பத்தி இவ்வளவுதான் சொன்னாருன்னு இல்ல, அவர் சொன்னது அவ்வளவு. அடுத்ததெல்லாம் சொல்ற டைம்ல நாம அப்படி ஃபத்வா கொடுக்க தேவையில்லை எடுத்துக்கூடிய செய்தி எல்லாம் இருக்குது. நீங்க இதை உடைச்சீங்கன்னா மறுபடியும் லைனா அது வந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத வேலை எதுங்கிற அதை சொல்றாரு. என்ன அவட்ட தகவல் நிறைய இருக்குதாம், விளங்கிட்டா? அதெல்லாம் அப்படி லைனா வந்துட்டே இருக்கும். இந்த லைன் வந்து என்ன பிரயோசனம் யோசிச்சு பாருங்க. இந்த லைன்ல இந்த நீங்க திறந்துட்டாலும் அந்த முழு புக்கை உங்களுக்கு வாட்சி காட்டி மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் வருது. நீங்க இதை வேணுமென்று செய்யறதுனால தான் நடக்க, வேணுமென்று அறியாமையின் காரணமா உங்களுக்கு வேணுமென்று அது வருது. அந்த நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். போதுமான அளவுக்கு இது கொடுத்துறோம். அதனால் சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி பதவி ஆசையை தூக்கி எறிந்திருக்க வேண்டும், ஆனால் அதை அவர் செய்யவில்லை. அதனால் தெரிய வருவது என்னவென்றால், ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளுக்குள் ஒரு கலகக்காரரும், உள்ளுக்குள்ள யாராம் ஒரு கலகக்காரரும், வெளிப்புறத்தில் மக்களை ஏமாற்றுவதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலையை கேடயமாக பயன்படுத்தியுள்ளார். மக்களை ஏமாற்றுவதற்கான வார்த்தை அதுல இல்ல. சரியா? அன்னஹு கான ஃபில் பாத்தினி பாகியன், அதாவது அவருடைய செயல்பாடு உண்மையிலேயே பகியாக இருந்த. பாத்தின்டா அந்த செயல்பாடு பகி தான், விளங்கிட்டா? வஃபித் தாஹிரி, வெளிப்படையாக பார்க்கிற டைம்ல முத்தசத்திரன் பிதமி உஸ்மான, அவருடைய அந்த வேண்டுகோளை பார்த்தால், அதாவது என்ன முராயியன் மக்கள்கிட்ட வந்து உஸ்மானிய அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரத்தத்தை வச்சு அவர் போராடினாலும் உள்ரங்கமாக அவர் நடந்து கொண்டிருந்தது பகி, அத்துமீறல். இதுல வார்த்தை பிரயோகம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து முனாஃபிக்காக இருந்தாரு, ஏமாத்துக்காரனா இருந்தாரு, மக்களை வச்சு ஏமாத்தினான் இல்ல. ஒரு வார்த்தை வருது, முத்தசத்திர் முராயி. முத்தசத்திர்னா மறைந்தவராக இருந்தார். எதை? ரத்தத்தை காரணம் சொல்லி மறைஞ்சவராக இருந்தார். முராயன் முராயியாண்டு வார்த்தை மக்களுக்கு ஒண்ட காட்டிக்கன்னு உள்ளத்துக்குள்ள வேறொரு நடைமுறை அவர் செஞ்சு கட்டிக்கிறாரு அப்படி என்று ஒரு வார்த்தை வரத்தான் செய்யுது. ஆனால் இவைகள் கூட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எண்ணத்தின் அடிப்படையில் செஞ்சாரா, அவருக்கே அது விளங்காம அது செஞ்சாரா என்றதை பத்தி அவர் இதுல பேசல. உண்மையில இந்த வார்த்தை மட்டும் வந்திருந்தா சில பொழுது யார் இவர் சொல்றது இந்த ஏமாற்ற வார்த்தையை தவிர்த்து மற்ற சரியாயிருக்கும். அது உண்மைதான். இந்த வார்த்தை மட்டும்தான், அதாவது முல்லா அலி அல் காரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லியிருந்தா, இதே முத்தசத்திரன் பிதமி உஸ்மான முராயியா, அதாவது மக்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொண்டு உள்ரங்கமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரத்தத்தை என்ன மறைத்த நிலையில், அதாவது அதை ஒரு வாதமாக வச்சுக்கொண்டு அவர் போராடினார். எனவே அவர் பாகி தான், அத்துமீறியவர் தான் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி இருந்தா இவருடைய எடிட்டிங் கூட பரவாயில்லை. ஏன்னா இவர் இது இல்லாததுக்கெல்லாம் அந்த வார்த்தையை போட்டுக்கிறாரு. அப்ப இதுக்கு அவர் போட்டது ஆச்சரியம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இதை மட்டும்தானா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல முல்லா அலி அல் காரி சொன்னாருன்னு கேட்டா இல்ல. நீங்க அதெல்லாம் கேட்கிற டைம்ல உங்களுக்கு விளங்கிடும், நிச்சயமாக எண்ணத்துக்கும் இவர் சொன்ன விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லை. இவர் வெளிப்படையா அவருடைய செயல்பாடு வந்து என்ன செய்து, அதாவது பகி அத்துமீறல் சந்தேகம் கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரத்தத்தை தான் அவர் கேட்டாரு. எப்படி? முத்தசத்திரன் பிதமி உஸ்மான முராயியா, பாத்தின்ல பாகியாகவும் வெளிப்படையாக என்ன, அதாவது ஆட்சிக்காகவும் போராடின மாதிரியான ஒரு வார்த்தை தான் அதுல என்ன செய்யுது வருது. ஆட்சிக்கு ஆசைப்பட்டான வார்த்தை இல்லை, ஆனா ஆட்சிக்காக போராடின வார்த்தை தான் வருது. ஆனால் இந்த செயல்பாடு அவற்றிலிருந்து வெளிப்பட்டிருந்தாலும் எண்ணத்தில் அப்படி இருந்தாரா இல்லையா என்றது வெறும் இந்த வார்த்தை மட்டும் வந்திருந்தா எண்ணத்திலையும் அப்படித்தான் இருந்தார், சந்தேகமே இல்லை. ஆனா நீங்க அந்த முழு புத்தகத்தையும் படிச்சிருந்தா, அவருடைய முழு எழுத்துக்களையும் படிச்சிருந்தா அப்படி இல்லைன்னு உங்களுக்கு வெள்ளிடை மலையா விளங்கணும். விளங்கப்படுத்தவே தேவையில்லை, வெள்ளிடை மலையா விளங்கும். பாருங்க இப்ப திருப்பி ஹாதி மஹதியை பத்தி என்ன பாருங்க. ஹாதி மஹதியை விவரம் கொண்டு தான் இருக்கிறார். ஹாதி மஹதி விமர்சனம் எப்படி இருக்கு? கலகக்காரரும், உள்ளுக்குள்ள யாராம் ஒரு கலகக்காரரும், வெளிப்புறத்தில் மக்களை ஏமாற்றுவதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலையை கேடயமாக பயன்படுத்தியுள்ளார் என்று சொல்றாரு. அப்படின்னா இது என்னத்தை சொல்றாரு? இது என்ன ஹாதி மஹதி பத்தி விமர்சனம் எப்படி இருக்கு? செயல் பகிதான், வேஷம் போட்டுருக்காரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரத்தத்தை முன்காட்டி போராடிக்கிறாரு. ஆனா உள்ளத்துக்குள்ள அவருக்கு என்ன செஞ்சுக்குது? பகை அத்துமீறல் இருந்துக்குது. உள்ளத்துக்குள்ள அத்துமீறல் இருந்துக்கின்றதும் அவருக்கு தெரிஞ்சு இருந்ததா தெரியாம இருந்தான்றதை பத்தி அவர் பேசல. தெரியாமல் ஒரு மனுஷன் பகை, இப்ப நீங்க செய்யறதெல்லாம் பகை. உதாரணமா
இப்போ முஸ்தபா செய்யறாரு, முஸ்தபா செஞ்சுட்டு சஹாபாக்கள் பேர் பகி அத்துமீறல் செஞ்சுட்டு. அப்ப உங்களோட உண்மையிலே நீங்க என்ன செய்றீங்க, வெளிப்படையா வந்து ஒரு இதை கொண்டு போறீங்க, உள்ளத்துக்குள்ள சஹாபாக்களுக்கு அத்துமீறி தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களோட எண்ணத்துல நீங்க அத்துமீறணும் என்ற எண்ணம் இருந்ததா இல்லையான்றத பத்தி நாங்க பேசல. சேம் இதே சப்ஜெக்ட் தான் அது, அந்த எண்ணம் இருந்ததா இல்லையான்றது. அதை அவர் முல்லாலியல் காரியை சொல்ற வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா விளங்கும். அவருடைய எண்ணம் கெட்ட எண்ணம் வச்சுட்டு வெளிப்புறத்துல இதை ஒரு இதா வச்சு செயல்படுத்தி இருக்கிறாரு. இது சொன்னதுக்கு அப்புறம் இவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இவரு, புரியுதா? அப்ப வந்து இவர் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லா இமாம்கள் இப்படி சொல்றாங்களா, கிலாஃபத் இஸ்லாத்தின் கடமை ஏகப்பட்ட இமாம்கள் சொல்லியிருக்காங்க. என்ற பகுதியில் அவர் இன்னும் ஏகப்பட்ட இமாம்கள் பேசி இதே நிலைமை தான் இவங்களுக்கு காட்டுறது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்துச்சு, பெரிய அளவுல வரல. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா பேசினா அது இன்னொரு பாபு. காட்டுறது வந்து வேற வேற டைரக்ஷன்ல இவங்க காமிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. மேற்கண்ட இந்த ஹதீஸில் அம்மாரை கலகக்கார கூட்டம் கொல்லும் என்பது இவரின் வேஷத்தை கலைத்து உண்மையை வெளிப்படுத்தியது. ரசூலுல்லாஹ் நஹியை தடுத்தார்கள் அப்படின்னா, முஆவியாவே உங்களோட பிரச்சாரம், உங்களோட கொள்கை, உங்களோட இதெல்லாமே பிழை, ஜனாசா அறிவிப்பு அப்படின்னா என்ன, அதாவது தவறானது, முடிஞ்சது, அது பிழை, அப்படி இடத்துக்கு தான் நஹி என்ற. அதை என்ன செய்யறாருன்னா வேஷத்தை கலைத்து, அப்படி ஒரு மொழிபெயர்க்க இயலாது. அன் அமலிஹி நாஹியன், அவரது செயல்பாடுகளை தடுத்து, இதான் வருது. அவரின் கிளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும், இவரை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஹதீஸ் அது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இறுதியில் விதியின் கை மேலோங்கி விட்டது, நடக்க வேண்டியது நடந்தது. இவ்வாறு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த செயல்களால் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் இரண்டும் மஹஜூராகவும் மத்ரூக்காகவும் ஆகி போனது. மஹஜூர்னா என்ன தெரியுமா? 25-30 எடுத்து பாருங்க. இந்த குர்ஆனை விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள்ங்கறாங்க. முஆவியா என்ன பண்ணாரு? குர்ஆனையும் ஹதீஸையும் மஹஜூராவும் மத்ரூக்காவும் எடுத்துட்டாங்க. மஹஜூர்னா கேலி கூத்தாவும். நீங்க அந்த மாதிரி வார்த்தை சொன்னீங்க, ஃபசார ஐந்தஹு குல்லும் மினல் குர்ஆனி வல் ஹதீஸி மஹஜூரா. அவரிடத்துல அதை பத்தி பேசுறாருன்னா இந்த டாபிக்ல வரக்கூடிய செய்திகளை அவர் என்ன செஞ்சிட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு. புறக்கணிச்சதை எப்படி வழங்கணும்? வேணுமென்று புறக்கணிச்சு என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. அவருடைய இந்த போராட்டம் அதை புறக்கணிக்க வச்சுட்டு அதை மனசுக்குள்ள எடுக்க விடல. அப்படித்தானே எல்லா இடத்துலையும் நடந்துச்சு, அந்த மாதிரி தானே எல்லா நபித்தோழர்களுக்கு மத்தியில் நடந்துச்சு. அதனால அர்த்தமே இவர் சொல்ற மாதிரி அந்த மஹஜூரா கொண்டு இந்த மஹஜூரோட ஒப்பிட்டு என்னது செய்யக்கூடாது. துல்ம சொல்ற டைம்ல முஆவியா சம்பந்தப்பட்ட துல்மன்ற ஒரு வார்த்தை வரும். துல்மன்றது அநியாயம், அது சிறுக்கு வரைக்கும் போகும். துல்ம் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு போவாரு. அதே இடத்துல துகாத்தில் அந்த வாலிமுன் லஹு, சுபைரே நீங்க அவருக்கு அநியாயம் செய்த நிலையில் போராடுவீர்கள் என்ற இடத்துல அந்த துல்ம குறைஞ்சிருவாரு. வணங்கிட்டா அந்த இடத்துல துல்முடைய பவர்லாம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். இப்போ இந்த இடத்துல மஹஜூருக்கு குர்ஆன் தஃப்சீர் வரைக்கும் என்ன செய்யறாரு, போறாரு. இதை எழுதின முல்லாலியல் காரி அரபு மொழியில் எழுதுரு. வணங்கிட்டா அதை கொண்டு வந்து குர்ஆன் தஃப்சீருக்கு என்னது, ஒரு ஹதீஸ்ல வந்த மஹஜூரை குர்ஆன் தஃப்சீரோட ஒப்பிட்டா பரவாயில்ல. இது முல்லாலியல் காரியோட எழுத்துற மஹஜூரை கொண்டு வந்து அங்க என்ன செய்யறாரு, ஒப்பிடுகிறார். ரைட். அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல ஃபசாரா இந்த குல்லும் மினல் குர்ஆனி வல் ஹதீஸி மஹஜூரா. அவர் இடத்துல குர்ஆனும் ஹதீஸும் இந்த இடத்துல மஹஜூர் ஆகிட்டு. மஹஜூரானா இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். புறக்கணிக்கப்பட்டு விட்டது. வேணுமென்று புறக்கணிச்சாருன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மத்ரூக்குனா கைவிடப்பட்டதான், தூக்கி போட்டார் முதுகுக்கு பின்னாடின்னு வரும். அதை ஒரு லேசே எடுத்துக்கலாம். ஹாதி மாதிரி குர்ஆனை தூக்கி போட்டுருவாரா? ஆனா இதுல மத்ரூக் வரல. அவர் மத்ரூக்னு சொல்றாரு, இதுல மத்ரூக் வரல. மத்ரூக் மஹஜூர் என்ற வார்த்தை மட்டும் தான் என்ன செய்து வருது, அது எங்கிருந்து எடுத்து விளங்கல தெளிவா. அதாவது ஹக்க பார்த்தாலே புரியுதா இல்லையா, நடந்த சம்பவம் என்னன்னு சொல்றோம். சஹாபாக்களுடைய தேர்வை நிராகரிக்கிறார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உஸ்மானை கொண்டுட்டாங்க, உஸ்மானை கொண்டுட்டாங்கன்னா கொன்னா என்ன, இதுதான் விஷயம். கொன்னா என்னான்னு கேட்கிறாரு. இதையே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதாக ஹுசைன் ரலியல்லாஹு விஷயம், ஹசன் ரலியல்லாஹு மௌத்தாயிட்டாரு, அம்மார் ரலியல்லாஹு மௌத்தாயிட்டாரு, கொல்லப்பட்டுட்டாரு, இப்போ அம்மார் எல்லாம் மௌத்தாயினா என்ன அப்படின்னு கேட்டார் என்று சொல்லுவாரு. ரைட்டா? அதாவது முஆவியா கேட்கிறாரு, ஃபக்கான மாதான்னு ஒரு வார்த்தை வந்து வரும், என்னன்னு கேட்பாரு. அதை வந்து என்ன பார்த்தீங்களா, என்ன கேள்வி கேட்கிறார் என்று சொல்லி தஃப்சீர் செய்ய முடிந்த, அதே போல நம்ம ரலியல்லாஹு அன்ஹு என்று துஆ கேட்க கடமைப்பட்ட, வஹி எழுதிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சினனான ஒருவரை பத்தி கேட்கிறோமேன்றதெல்லாம் இல்லை. இவர் என்ன கொன்னா என்னன்னு கேட்கிறார், கொன்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். பாருங்க எப்படி. மஹஜூர்னா மஹஜூராவும் மத்ருக்காவும் எடுத்துட்டாங்க. மஹஜூர்னா கேலி கூத்தாவும், மத்ருக்குனா கைவிடப்பட்டதான், தூக்கி போட்டார் முதுகுக்கு பின்னாடின்னு வரும். அதை ஒரு லேசே எடுத்துக்கலாம். ஹாதி மாதிரி குர்ஆனை தூக்கி போட்டுருவாரா? என்ன அவரு என்ன ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க தெளிவா. அதாவது ஹக்க பார்த்தாலே புரியுதா இல்லையா, நடந்த சம்பவம் என்னன்னு சொல்றோம். சஹாபாக்களுடைய தேர்வை நிராகரிக்கிறார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உஸ்மானை கொண்டுட்டாங்க, உஸ்மானை கொண்டுட்டாங்கன்னா கொன்னா என்ன, அது கொன்னதுக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை, கொன்னா என்னன்னு கேட்கிறாரு. இவரும் உஸ்மான்லாம் கொலை நியாயப்படுத்தல, கொலை செஞ்சது பிள்ளைன்னு தான் சொல்றாரு.
ஆனா நம்ம ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவருடைய நிலைமை என்னன்னு பேசினதுல இவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒரு பற்று இல்லை, சும்மா பேசுறாங்க. அப்ப உங்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை கொல்ல பத்தி வருவதுல தானே நீங்க பேசினதுக்கு என்ன கொன்னா என்ன எந்த அளவு நியாயமா பேசுறாங்க. குர்ஆனை விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள்ங்கறாங்களே. முஆவியா என்ன பண்ணாரு? குர்ஆனையும் ஹதீஸையும் மஹஜூராவும் மத்ருக்காவும் எடுத்துட்டாங்க. மஹஜூர்னா கேலி கூத்தாவும், மத்ருக்குனா கைவிடப்பட்டதும், தூக்கி போட்ட பின்னாடின்னு வரும். அதை ஒரு லேசே எடுத்துக்கலாம். ஹாதி மஹதி குர்ஆனை தூக்கி போட்டுருவாரா? என்ன அவரு என்ன ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க தெளிவா. அதாவது ஹக்க பார்த்தாலே புரியுதா இல்லையா நடந்த சம்பவம் என்னன்னு சொல்றோம். சஹாபாக்களுடைய தேர்வை நிராகரிக்கிறார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உஸ்மானை கொன்னுட்டாங்கன்னா கொன்னா என்ன, அது கொன்னதுக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது சட்டப்படி தானே எடுக்க முடியும். அப்ப கொன்ன விஷயத்துக்கு வந்து நடவடிக்கை எப்படி எடுக்கணுமோ அதுதான், அதை வச்சு பதவி அடைய பார்க்கணுமா? ஒன்னா சட்டப்படி தான் எடுக்க முடியும். ரைட். இப்போ இதுல வந்து அப்படியெல்லாம் சொல்லிட்டு வலம், அதாவது அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்யட்டும். அவர் சொல்ற ஃபரஹிம் அல்லாஹு மன் அன்ஸஃப வலம் யதஅஸ்ஸப் வலம் யதஅஸ்ஸஃப், அதாவது அசபியத்தோட இல்லாம அதே போல அளவுக்கு மீறாம நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். வதவல்லல் இக்திசாத ஃபில் இஅ்திகாத், நம்பிக்கை விஷயத்தில் நடுநிலை கையாளக்கூடியவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும்? ரஹ்மத் செய்யட்டும். லிஅல்லா யகா ஜானிபை சபீலிர் ரஷாதி மினர் ரஃபதி வன் நஸ்பி, இந்த நேர்வழியிலிருந்து இந்த ஒரு பக்கத்துல ஷியா கொள்கைக்கும் ஒரு பக்கத்துல அலியை விரோதிக்கின்ற கொள்கைக்கும் போகாம நடுநிலையில போகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும். பி அய்யுஹிப்ப ஜமீஅல் ஆலி வஸ்ஸஹபி, எல்லா நபி தோழர்களையும் விரும்பி எல்லா நபி குடும்பத்தையும் விரும்பக்கூடிய இடத்துக்கு நம்ம என்ன செய்யட்டும்? வரட்டும்னு முடிக்கிறார். இப்ப நான் சொன்ன விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் சில பொழுதுகள்ல நமக்கு நேரடியாக சொல்லித்தானே இருக்கிறாருன்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் எண்ணத்தை சம்பந்தப்படுத்தலைன்றது. இதை மட்டும் சொல்லி இருந்தா நான் அந்த எண்ணத்தை சம்பந்தப்படுத்தலைன்னு சொல்றது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனா உண்மையில நீங்க அடுத்த பகுதிகளை பாருங்க. முல்லா அலியல் காரியை இனி இவங்க எடுக்கவே கூடாதுன்ற லெவலுக்கு ஆயிடுவாங்க. நான் இதை சொன்னேன்டா முல்லா அலியல் காரி என்னென்ன சொல்றான்னு சொல்லி. சரி, இப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், அதாவது மினஹுர் ரவுத் அல் அஸ்ஹர் ஃபி ஷரஹில் ஃபிக்ஹில் அக்பர், இது யார புத்தகம்? முல்லா அலியல் காரியோட புத்தகம். அதான் ஃபிக்ஹுல் அக்பர் என்று இமாம் அபு ஹனீஃபாவுடைய அகீதா நூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நூலுக்கு மினஹுர் ரவுத் அல் அஸ்ஹர் ஃபி ஷரஹில் ஃபிக்ஹில் அக்பர் பஷாயிர் அந்த பிரிண்ட் அச்சகத்தால வந்தது. 198வது பக்கம், 198வது பக்கத்துல சொல்ல வரார். இப்ப நிறைய நான் முல்லா அலியல் காரியை பத்தி நம்ம படிக்க போறோம். அடுத்தது ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்னு தைமியா அப்படி சொன்னது அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க. இப்னு தைமியா சொன்ன எல்லாமே நம்ம சரிகாணல, இப்னு ஹஜர் சொன்ன எல்லாமே நம்ம சரிகாணல. நீங்கள் இப்னு ஹஜர்ல எல்லா கருத்தையும் வச்ச உடனே தான் நாங்கள் என்ன செஞ்சோம்? இப்னு ஹஜர் உங்களுக்கு எதிராக எவ்வளோ பேசிக்கிறான்னு பாருங்கன்னு சொன்னோம். அதில் தவறுகள் நம்ம என்ன செஞ்சோம்? சொன்னோம். இது எந்த லெவலில் நம்பலாமன்னு சேர்த்து தான் சொன்னோம். நம்ம இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார் ரெண்டுத்துக்காக மட்டும் இஸ்லாம் என்ன செஞ்சிடாது? அதுக்குள்ள சுருங்கிறாது. இப்னு ஹஜர் சொன்னதுக்காக மட்டும் இஸ்லாம் சுருங்கிறாது. இப்னு தைமியாவுக்கு இப்னு ஹஜர் அஸ்கலானிக்கு சொந்தமான மார்க்கம் அல்ல இது. குர்ஆன் சுன்னா டோட்டல் சஹாபாக்கள் சொல்லி இருந்தா மார்க்கம். அதுலயும் ஒரு சில சஹாபாக்கள் சொல்லி ஒரு சில சஹாபாக்கள் சொல்லலாட்டி அல்லது எதிர்த்திருந்தா அது மார்க்கமாக இல்லை. அதை நம்ம தெளிவா என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம பேசி இருக்கிறோம். நீங்க ஆதாரம் காட்டினது எப்படின்னு சொன்னா, அவர் சொன்ன கருத்தை மட்டும் காட்டுறது இல்ல, ஆதியாம் மஹதியாம் ஃபகியாம் அது எல்லாத்தையும் அவர் மறுக்கிறாரு. நான் அல்லன்றீங்க. அதனாலதான் என்ன செஞ்சோம்? நீங்க சொன்னதுக்கெல்லாம் எவ்வளவு விரோதமாகிறான்னு சொல்ல வரோம். இதுல பாருங்க, என்ன வந்து பதில் சொல்லுவாங்க, நாங்க ஒரு கருத்தை சொன்னதுக்காக வேண்டி எல்லா கருத்தும் நம்ம சொன்ன அர்த்தம். நீங்க அப்படித்தான் சொன்னீங்க. எல்லா கருத்துக்கும் இவரை கொல்லுவீங்களா, இவரை ஏசுவீங்களா, இவரை அகலு சுன்னா இல்லைன்னு சொல்லுவீங்களான்னு தான் நீங்க கேட்டீங்க. அதனாலதான் சொல்றோம். இப்ப இதுல பாருங்க, ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போறாரு. வ இன்னமா லம் யக்துல், அலியுடைய நியாயங்களை சொல்லிட்டு வராரு. விளங்கிட்டா? இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தண்டனை கொடுக்காதது ஏன்? அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்களே, அவர்களுக்கு தண்டனை கொடுக்காதது ஏன்? அந்த கொலை செய்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்கல என்று முழுமையான ஒரு விளக்கத்தை எல்லாம் நியாயமான அழகான முறையில் விளக்கம் கொடுத்துட்டு வர வந்துட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னால், அதாவது சும்மகான முஆவியா முஹ்திஅன், முஆவியா வந்து அதாவது தவறு விட்டார். முஆவியா தவறு விட்டார் இந்த விஷயத்தில். அலியுடைய நியாயங்கள், அலி ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தரப்பாருக்கு கொண்ட தரப்பாருக்கு தண்டனை கொடுக்கலன்னு நியாயங்களை புரிந்து கொள்ளாததுனால முஆவியா தவறு விட்டார் வச்சு நான் வழங்கப்படுத்தல. இல்லா அன்னஹு ஃபஅல மா ஃபஅல அன் தஅவீலின், அவர் செய்ததெல்லாம், அதுக்கு பின்னால செய்ததெல்லாம் ஒரு விளக்கத்தில் செய்தார். எண்ணத்தை சம்பந்தப்படுத்தல, அவர் ஒரு தஅவீல்ல செய்தார். ஃபலம் யஸிர் பிஹி ஃபாசிகன், எனவே அவரை ஃபாசிக் என்று சொல்ல முடியாது. அப்படி என்று சொல்ல முடியாது. இவர் காபிர் என்ற லெவலுக்கு போயிட்டார். குர்ஆனை புறக்கரிச்சார், தூக்கி வீசினார். முல்லா அலியல் காரி தானே இது.
முல்லாளியல் காரி தலைகீழா பேசிக்கிறார், அப்ப முல்லாளியல் காரி எடுத்திக்கப்படாது. அங்கொண்டு பேசுகிறார் இங்கொண்டு பேசுகிறார், நீங்க எடுத்திருக்க கூடாது. நாங்க முல்லாளியல் காரி எங்கேயும் சொல்லி பேசினதில்லை, நீங்க தான் முல்லாளியல் காரியை எடுத்து போட்டீங்க. விளங்கிட்டா? முல்லாளியல் காரி இப்படி சொன்னா அப்படி ஒன்று பேசுகிறார் இப்படி ஒன்று பேசு. இந்த இமாம்களே அப்படித்தான். இமாம்கிட்ட பகுதி நீங்க வராதீங்க, வேற சைட்ல இருக்கீங்க, உங்களுக்கு சரி வராது இந்த செக்ஷன். விளங்கிட்டா? எனவே இந்த இடத்துல என்னடா, அதாவது ஃபலம் யஸிர் பிஹி ஃபாசிகன், அதனால் அவர் ஃபாசிக் அல்ல. நீங்க பல இடத்துல ஃபாசிக் ஃபாசிக் ஃபாசிக்னு சொல்லி அபூ மிஹ்னபை நீங்க தான் கூட பேசிக்கிறீங்க. விளங்கிட்டா? எனவே அந்த இடத்துல அவர் தஅவீல்ல செஞ்சார், ஒரு ஃபாசிக் அல்ல. வக்தலஃப அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தி ஃபீ தஸ்மியத்திஹி பாகியன். நாங்க சொன்ன அந்த அகீதா எவ்வளவு அழகா சொல்றாரு. அவரை பாகி என்று சொல்லலாமா அத்துமீறியவர் என்று சொல்லலாமா என்று அஹ்லு சுன்னாவினர் கருத்து முரண்பட்டுள்ளார்கள். எந்த அஹ்லு சுன்னாவை சொல்றாரு, நீங்க எந்த அஹ்லு சுன்னாவை சொல்றீங்க? அஹ்லு சுன்னத்துல அப்படி வாயை மூடிட்டு போக சொன்னாங்க, அந்த ரத்தம் அந்த திரைக்குள்ள அப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்க தானே. அவர் முல்லாலியல் காரி தான் சொல்றாரு. அதை நான் சொன்ன விடுங்களேன். முல்லாலியல் காரி என்ன சொல்றாரு? வக்தலஃப அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தி ஃபீ தஸ்மியத்திஹி பாகியன், இவரை அத்துமீறியவர் என்று சொல்லலாமா கருத்து முரண்பாடு. ஃபமின்ஹும் மனிம்தன அமின் தாலிக், அதில் சிலர் இல்ல நம்ம அதை சொல்லக்கூடாது என்றாங்க. வஸ்ஸஹீஹ், சரியானது கவுலுமன் அத்லக், அத்துமீறிய கூட்டம் தான் அத்துமீறியவர் தான் என்று சொல்றது என்னது, அதுதான் சரியானது. இதைத்தான் நாங்களும் சொல்றோம். எங்கடா அகீதாவை நம்ம சொல்ற டைம்ல இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் நசாயி பலர் கஃப் அதை பத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று சொன்னார்கள் என்று சொல்றோம். இன்னும் சில அறிஞர்கள் இல்ல பிழைய பிழை என்று சொல்லணும், ஃபிஸ்க ஃபிஸ்கன்னு சொல்லணும், தலாலத்தை தலாலன்னு சொன்னா ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது, நரகவாதி காஃபிர் ஃபாசிக்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, தீர்ப்பு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். அந்த கருத்துல நாங்கள் இருக்கிறோம்னு பலமுறை என்ன செஞ்சோம் சொன்னோம். அதைத்தான் இவரும் செய்யறாரு. இவரை ஃபாசிக் என்று சொல்லக்கூடாது, ஆனால் பாகி என்று சொல்லலாம். அத்துமீறிட்டாரு என்ன செய்யலாம், சொல்லலாம் என்று சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஏன் சொல்லலாம்? சும்மா கூட கற்பனை காரணம் இல்ல. லிகௌலிஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லி அம்மார், அம்மாருக்கு ரசூலாங்க சொன்ன அந்த வார்த்தையை வச்சு தக்துலுகல் ஃபிஅத்துல் பாகியா, அத்துமீறிய ஒரு கூட்டம் உங்களை கொலை செய்யும். எனவே அத்துமீறிய கூட்டத்தில் என்னது அவர் இருந்தார், எனவே அத்துமீறிய கூட்டம் கொலை செய்யும் என்ற அடிப்படையில் பகியன் என்ன செய்யலாம், சொல்லலாம் என்றார். எவ்வளவு தெளிவாக முல்லாலியல் காரி முஆவியாரோட எண்ணத்தை பத்தி பேசல என்று விளங்குது. அப்ப அங்க அவர் வெளிரங்கமாக உஸ்மான் ரலியல்லாஹு இரத்தத்தை என்ன அதாவது காட்டி அவர் போராடினார், உள்ளுக்கு அவர் பாகியாக இருந்தார் என்று சொல்றது அவருடைய எண்ணத்தை பத்தி பேசல. அவருக்கே தெரியல அவர் பாகியாகிறாரு. வெளியில் அவர் என்ன செய்யறாரு, உஸ்மான் ரத்தத்தை தான் போராடுறாரு. ஆனா உண்மையிலே தலகீழ் நிலைமை அவருடைய எண்ணத்தை சம்பந்தப்படுத்தலைங்க. எண்ணத்தை சம்பந்தப்படுத்தி இருந்த அவர் ஃபாசிக். ஆனா ஃபாசிக்னு சொல்லக்கூடாது, தஅவீல்ல செஞ்சாரு, ஒரு விளக்கத்துல என்ன செஞ்சாரு ஃபாசிக்னு சொல்லக்கூடாது. அஹ்லு சுன்னா முரம்பறாங்க. எதுக்கு முரம்பறாரு? ஃபாசிக்குக்கல்ல, பாகி என்று சொல்லலாமா அத்துமீர் என்று சொல்லலாமா என்றதுக்கு முரம்பறன்னு சொல்றாரு. இதை பார்க்கல, அது அப்படியே அந்த கொபி பாரத்தை அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி அர்த்தம் எடுத்து வாசிக்கிறது. இதுதானே காரணம். ஹைர் மினஹுர் ரவுத் அல் அஸ்ஹர் ஃபி ஷரஹில் ஃபிக்ஹில் அக்பர், அவரோட சாப்டர் முடிஞ்சுது. ஆனா இப்போ முல்லாலியல் காரி யாருன்னு நம்ம சொல்லணுமே, அதை ஃபுல்லா அதே நூல்ல 203வது பக்கம். இது மொழிபெயர்ப்பெல்லாம் இல்லை, நம்ம அரபுல அந்த வந்த இதுல நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு சோர்ஸ் நம்ம கிதாபெல்லாம் சொன்னோமா, வரலாற்று அடிப்படைகள் என்னென்ன வரலாற்று நூல்கள் எல்லாம் சொன்னோமா. நீ பெரிய படிச்சால் மாதிரி என்னது உனக்கு அந்த கிதாபு தெரியும் இந்த கிதாபு தெரியும் நீ லிஸ்ட் போட்டு என்ன செய்ய அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை. நம்மகிட்ட உள்ளதை நம்ம படித்த செக்ஷனை நம்ம ஆதாரமாக சொல்லக்குள்ள நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. நான் தேவையில்லாமல் இன்ஜினியர் விஷயத்தை தலை போட்டு டாக்டர் விஷயத்தில் தலை போட்டு விலகிட்டா எனக்கு சம்பந்தம் இல்லாத தலை போட்டு பேசியிருந்தா நீ சொல்லலாம். அல்லது என்னை நம்ம என்னையோட படித்தவன் எவரும் இல்லை என மேலே சொன்னால் சொல்லலாம். அல்லது உங்களே மட்டம் தட்டினா நீ சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, இன்னென்ன கிதாபுகளுக்கு நீங்க ஏன் இதை சொல்லலேன்னு தான் நம்ம கேட்டோமே தவிர, நீங்க பெரிய கிதாபு பட்டியலை போட்டதுக்கு நீங்க அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றோம். உங்கள்கிட்ட காட்டி பிரயோசனமும் இல்லை. எனக்கு எந்த பிரயோசனம் என்னது இல்லை என்பதை புரிஞ்சுக்கிறோம். அதனால அந்த மாதிரி எல்லாம் சிந்திக்காம இது கேள்விகளுக்கு என்ன செய்ய பதில சொல்லுங்க. மினஹுர் ரவுதில் அஸ்ஹர் இந்த ஷரஹுல் அக்பர்ல அவர் என்ன சொல்றாரு அப்படி என்று சொன்னால், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களுடைய சீராவின் அடிப்படையில் நடக்க மறுத்தார், அவங்கள தக்லீது பண்ண மறுத்தார். நான் சொந்த இஜ்திஹாதுல தான் என்ன செய்வேன், கிலாஃபத்தை செய்வேன் என்று சொன்னார். அப்படி என்று சொல்லி என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபா வாக்க இதுதான் காரணம், நான் அபூபக்கர் உமருடைய கிலாஃபத் அடிப்படையில் என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார் அப்படின்னு வருது. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அதை இவரும் சொல்றார். இவர் என்ன செய்யறார் சொல்றாரு, அப்படி சொன்னார். அது காரணம் என்னன்னா, அந்த தஅவீல் அடிப்படையில் முஸ்லிம்கள்ல யுத்தம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும். அப்ப எல்லாம் கொஞ்சம் பண்பா பேசுறாரு. விளங்கிட்டா? அந்த 40க்கு முந்தி 40க்கு பிந்தி 40க்கு முந்தி ஒரு பகுதி வச்சுக்கிறோம். விளங்கிட்டா? 40க்கு முந்தி ஓரளவு பரவாயில்ல, 40க்கு பிந்தி தான் ஆக கடுமையா இருக்கும்.
அப்போ அந்த இடத்துல சொல்ற டைம்ல வந்து அது அலி சொன்னதுக்கு அந்த காரணம் அப்படின்னு சொன்னால் இஜ்திஹாத் உள்ளவர்களோடு போராட வேண்டி வரும், அந்த தவீல் உள்ளவர்களோடு போராட வேண்டி வரும். ஏன்னா உமரதிலான காலத்தில் அப்படி ஒரு சிக்கல் உண்டு, என்ன இல்ல முஸ்லிம்களோட பிரச்சனை படுற ஒரு பகுதி ஒன்று இல்ல, அதனால நான் அபூபக்கர் உமருடைய சீராவை நான் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொன்னதா இவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அதெல்லாம் ஒரு தவறான ஒரு செயல்கள். மற்ற இந்த தகவலே தவறு, வாயிஃப். இதை இவர் முல்லாலியல் காரி சொன்னதுக்கு பலகீனமான செய்தி. அலிர்லாங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்றது, அபூபக்கர் உமருடைய சீராவை வச்சு நான் கிலாபத் செய்ய மாட்டேன்னு சொன்னான்றது பலகீனமானது. ஆனா இதை ஏன் சொல்றேன்டா, இவரும் சொல்லிக்கிறார், முல்லாலியல் காரி அதை என்ன செய்யறாரு சொல்லிக்கிறார். அடுத்தது இதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன என்றால் மினஹுர் ரவுதில் அஸ்ஹர் ஃபி ஷரஹில் ஃபிக்ஹ் அக்பர்ல 206வது பக்கம், வர் ரவாஃபித் ஷியாக்காரர்கள் துவாலி பதலல் அஷரத்தில் முபஷர பில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரை விட்டுட்டு அவங்க யாரா வந்து முவாலாத் செய்வாங்க, நேசிப்பார்கள் என்றால் இத்னை அஷர இமாமன், 12 இமாம்களை தான் என்ன செய்வாங்க, நேசிப்பாங்க. அந்த அவங்களோட 12 இமாம்கள். வலம் யஅதி திக்ருல் அஇம்மல் இத்னை அஷர இல்லா அலா சிஃபத்தின் தருத்து கௌலஹும் வ துப்திலுஹு, 12 இமாம்களுடைய பேர்கள், 12 இமாம்களை பத்தி பாராட்டி வரக்கூடிய செய்தி அவங்களுக்கு மறுக்கிற மாதிரி தான் வருது. அந்த இத்னை அஷரிய இமாம்களை பத்தி பாராட்டுற மாதிரி என்ன இவங்க சொல்ற இமாம்களை மாதிரி மெத்தட்ல என்ன செய்யல வரல, மறுக்கிற மாதிரி தான் என்ன செய்யுது வருகிறது. வஹுவ மா அக்ரஜாஹு ஃபி ஸஹீஹன் அன் ஜாபிர் இப்னு சமுரா, இது புகாரி முஸ்லிம்ல வருது. ஜாபிர் இப்னு சமுரா வழியாக கால தகல்து மா அபி, நான் எங்க தந்தையோடு என்ன செய்யேன், அதாவது வீட்டுக்குள்ள போனேன், அந்த ரசூலுல்லாஹ்கிட்ட போனேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸாலு அம்ரு நாஸி மாதியன் மா வலியஹும் இத்னா அஷர ரஜுலன் குல்லுஹும் மின் குரைஷ், இந்த மார்க்கம் வந்து உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும், மக்களுடைய இது அப்படியே நடந்து கொண்டே இருக்கும், 12 இமாம்கள் போகின்ற வரைக்கும், குறைஷிகள் இருந்து 12 இமாம்கள் ஆளுகின்ற வரைக்கும். வஃபீல் அஃதலின், இன்னொரு வார்த்தையில லா யஸாலு அம்ரு அசீஸன், இந்த மார்க்கம் கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கும், நல்லா கேளுங்க ஹதீஸை, கண்ணியமாக இருந்து கொண்டே இருக்கும். இலா இத்னை அஷர கலீஃபத்தன், 12 கலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும். இந்த ஹதீஸ் வந்து ஷியாக்களுக்கு மறுப்பா தான் என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது என்று சொல்லிட்டு அவர் சும்மா போனா கூட பரவாயில்ல, சகோதரர் முஸ்தபாவுக்கு மறுப்பெடுத்துக்கிட்டு போறாரு. என்ன சொல்லிட்டு போறாருன்னா, அந்த 12 இமாம்கள் யாருன்னு சொல்றாரு, வகானல் அம்ரு கமா காலன் நபி ஸல்லல்லாஹு, ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரியே மார்க்கம் அப்படி கண்ணியமா இருந்துச்சு. ஃபல் இத்னை அஷர், 12 இமாம்களும் யார் என்றால் ஹுமுல் குலஃபா உர் ராஷிதூனுல் அர்பா, 4 கலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, வ முஆவியா வ இப்னுஹு யஸீத், முஆவியாவும் அவரோட மகன் யஸீதும் என்றார். இப்ப என்ன செய்ய போறீங்க, நீங்க தான் முல்லா அலியல் காரியை கொண்டு வந்து எங்கள்கிட்ட காட்டுனீங்க, நாங்க முல்லா அலியல் காரியை வந்து அக்கீதாவோட விஷயத்துல எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கல, அவர்கிட்ட ஹனஃபி பிரச்சனை, ஹனஃபி மதம்ன்றதுனால கொஞ்சம் மாத்துரூதியா சிந்தனைகளும் இருக்கிறதால கடைசி காலத்தில் சலஃபிக்கு அவர் திரும்பினார் அப்படின்ற கருத்து முரண்பாடு வைக்கிறத நம்ம அக்கீதாவோட விஷயத்துல நம்ம எடுக்கிறது இல்லை. ஆனா இந்த மாதிரியான அஹ்லுல் பைத் விஷயத்துல அவர் சரியா தான் இருப்பாரு. ஆனா நம்ம டிஃபென்ஸ் பண்ணாத அளவுக்கு யஸீதுக்கு டிஃபென்ஸ் பண்றாரு. பின்னால் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஏன் முல்லா அல் காரியை கொண்டு வந்தீங்கன்னு வழங்க, நீங்க தான் இதுல சொல்றீங்க என்ன யஸீது அவர் கலீஃபாவே கிடையாது அப்படின்ட்டு இதுல சொல்றீங்களே, நம்ம போட்டோமே இப்ப அதுல அவர் கலீஃபாவே இல்ல அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு, திருப்பி நம்ம அதை போடுறோம், கலீஃபாவே இல்ல அப்படின்னு சொல்றாரு, அவர் கலீஃபாவே இல்ல அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க. உணர்வு எல்லாம் போயிருச்சு இல்ல, கலீஃபா அப்பவே கூண்டாங்க, எங்க கலீஃபா வந்து வீழ்த்தப்பட்ட உடனே அப்பவே இருந்த சமுதாயம், அன்னைக்கு இருந்த அந்த உலமாக்கள் எல்லாருமே இந்த பத்துவெல்லாம் எடுத்து காமிச்சு நல்லவரோ கெட்டவரோ மொத்தத்துல கலீஃபான்னு ஒண்ணு 3 நாளைக்கு இருக்கணும், எப்படி ஒரு பெண் தனியா வாழக்கூடாது, ஒரு ஆம்பளை துணை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி வந்து எப்பயுமே ஒரு கலீஃபா வந்து 3 நாள் தான், அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த சமுதாயத்துக்கு பேர் என்ன, ஜாஹிலியா. நீங்க நமக்கு பேர் என்ன, ஜாஹிலியா, ஐயாமுல் ஜாஹிலியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தீன் வந்து மறுபடியும் திரும்பி போகும் அப்படின்னாங்களே ரசூலுல்லாஹ், இப்ப மார்க்கம் அறியப்படாதா ஆயிரும், மறுபடியும் ஜாஹிலியத் வந்துரும்னாங்களே, இன்னைக்குதான். இன்னும் சொல்ல போனா கலீஃபா அப்பவே கிடையாது, யாரு யஸீதே வந்து கலீஃபா கிடையாது, அங்க இருந்து ஆனா பேருக்கு ஒரு கலீஃபாவாது இருந்து ஜாஹிலியத் வந்துரும்னாங்களே, இன்னைக்குதான். இன்னும் சொல்ல போனா கலீஃபா அப்பவே கிடையாது, யாரு யஸீதே வந்து கலீஃபா கிடையாது, அங்க இருந்து ஆனா பேருக்கு. முல்லா அலியல் காரி என்ன சொல்றது, மார்க்கம் அசீஸாக கண்ணியமானதாக இருந்து கொண்டிருக்கும், அதுல யஸீத் வரார். 12 கலீஃபாக்கள் சொல்ற டைம்ல அவர் சொல்றாரு, முஆவியா வ இப்னுஹு யஸீத், அப்ப இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் இப்ப 6, அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்துல் மலிக் இப்னு மர்வான் 7, விளங்கிட்டா. அடுத்தது அவுலாதுல் அர்பா, நம்மளும் மர்வான் இப்னு ஹக்கம கலீஃபா லிஸ்ட்ல சேர்க்கல, நம்ம அப்துல்லா இப்னு சுபைர் தான் சேர்த்தோம், நம்ம பட்டியல் நம்ம சொல்லிப்போம், அப்துல்லா இப்னு சுபைர் தான் கலீஃபா அப்படின்னு சொல்லுவோம், சரியா. அடுத்தது அவுலாதுல் அர்பா, அவருடைய 4 பேர் வந்துடுறாங்க அதுல, அப்துல் மலிக் இப்னு மர்வான் 4 பேர், விளங்கிட்டா.
வலீத் இப்னு அப்துல் மலிக்ல இருந்து, சுலைமான் இப்னு அப்துல் மலிக்ல இருந்து, அதுக்கப்புறம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அந்த பக்கத்தில், அதாவது அவருடைய அதாவது இந்த மர்வானுடைய இன்னொரு மகன் அப்துல் அசீஸ், அவருடைய மகன் உமர் இப்னு அப்துல் அசீஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன, அதாவது யசீத் இப்னு அப்துல் மலிக்ல இருந்து, அப்படியே ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்ல இருந்து எல்லாருமே இதில் வந்துடுறாங்க. இப்போ பார்த்துக்கோங்க. அடுத்தது வபைனஹும் உமர் இப்னு அப்துல் அசீஸ், அதுக்கு இடையில உமர் இப்னு அப்துல் அசீஸ். அப்போ 4, 6, 10, 11 விளங்கிட்டா, 12 அப்துல் மலிக்கோட சேர்த்து 12 ஹலீஃபாக்கள்ல. அப்ப கிட்டத்தட்ட இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா 8 ஹலீஃபாக்களை அந்த உமையா லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. மார்க்கம் கண்ணியமாக இருக்கும், 8 ஹலீஃபாக்கள் உமையா இருக்கு. அப்போ இவர் உமர் இப்னு அப்துல் அசீஸோட 12 ஹலீஃபான்றார். இதுக்கு என்ன பதில் சொல்றது? ஹசன் ரலியல்லாஹு சேர்க்கவே இல்லை அவர்களை, ஹசன் ரலியல்லாஹு அவர்களை சேர்க்கவே இல்லை. நாங்க ஹசன் ரலியல்லாஹு ஹலீஃபான்னு சொல்றோம் விளங்கிட்டா, 5வது ஹலீஃபான்னு சொல்றோம், அவர் சேர்க்கவே இல்லை. இப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்ல என்ன சப்ஜெக்ட் சொல்றது? இப்போ அவர் சொல்லுவீங்களா இவருக்கு தீர்ப்பு? எப்படி நாங்க ஏன் தீர்ப்பு சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். இவருக்கு நாங்க இவருக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். எப்படி அந்த எண்ணத்தை இதோட சரி முஆவியாவை ஹலீஃபா லிஸ்ட்ல சேர்த்தாரு, சும்மா ஹலீஃபா லிஸ்ட்ல சேர்க்கல, மார்க்கம் கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கும் லிஸ்ட்ல சேர்த்துக்கிறார். அப்ப நீங்க தான் முல்லா அலி அல் காரியை கொண்டு வந்தீங்க. இப்ப இந்த ராஃபிதாட்ட பொறுத்தவரை ஷியாக்காரர் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட பொறுத்த வரைக்கும் அன்ன அம்ரல் உம்மா லம் யஸல் ஃபி அய்யாமிஹா உலா ஃபாசிதன், இந்த ஆக்கள்ட காலத்துல மார்க்கம் ஃபசாதா இருந்தது என்றது ஷியாக்களோட கருத்துன்றாரு. அவர் தான் சொல்றார் இந்த ராஃபிலா, இது உருது டிரான்ஸ்லேஷன்ல, நேர அரபு டிரான்ஸ்லேஷன். இந்த ராஃபிதாக்களிடத்தில் அம்ருல் உம்மா, இந்த உம்மத்துடைய காரியம், லம் யஸல் இருந்து கொண்டே இருந்தது, ஃபி அய்யாமிஹா உலா இவர்களுடைய காலத்திலே, ஃபாசிதன் கேடுகட்டதாக ஆகிட்டு மார்க்கம். யசீதுடைய காலத்துல, முஆவியா காலத்துல ஆகிட்டு. யார்கிட்ட இது? இந்த ராஃபிதா, சஹாபாக்களை திட்டக்கூடியவர்களிடத்தில். அவருடைய டிரான்ஸ்லேஷன் ராஃபிதாக்கு விளங்கிட்டா, சஹாபாக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களிடத்தில் மார்க்கம் ஃபசாத் ஆகிட்டு அவரோட காலத்துல. முன்கஸ்ஸன், அதாவது அழிஞ்சு போயிட்டு, யத்தவல்லாஹு ஸாலிமூனல் அப்படி அதாவது இன்கிசாஸ்ன்றது அப்படியே நெருக்கடிக்குள்ளாகி, யத்தவல்லாஹு ஸாலிமூனல் முஅ்ததூன் அநியாயக்கார வரம்பு மீறியவர்கள் ஆட்சி செய்த காலம் என்று ராஃபிதாக்கள் ஷியாக்கள் சொல்கிறார்கள். உங்க எல்லாம் சரி, அபூபக்கர் உமர் உஸ்மான் வராங்க, அலியை தவிர மத்தலும் வராங்க, இவங்களும் சேர்ந்து காலத்துல. பலில் முனாஃபிகூன அல் காஃபிரூன வ அஹ்லுல் ஹக் அதல் மினல் யஹூத் வகவுலுஹும் தாஹிருல் புத்லான் வல்லாஹுல் முஸ்தஆன். இவர் என்ன செய்யறாரு முடிவில்? நயவஞ்சகர்கள், காஃபிர்கள் விளங்கிட்டா, அதாவது வஹ்லுல் ஹக் அதல் மினல் யஹூத் அப்படின்றார் விளங்கிட்டா. இந்த இவர் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் வந்து யஹூதிகளை விட கேவலமானவர்கள். யாரை விட கேவலமானவர்கள்? யஹூதிகளை விட, அதாவது இந்த அஹ்லில் ஹக் அப்படின்னு வரணும் விளங்கிட்டா. அதல்லு மினல் யஹூத், யஹூதிகளை விட என்னது மிக மோசமானவர்கள் இந்த முனாஃபிக்குகள் என்றார். இந்த முனாஃபிக்குகள் யாரை சொல்றாரு? அவர் தான் கேட்கும், முல்லா அலி அல் காரி விளங்கிட்டா. ரைட். வகவுலுஹும் தாஹிருல் புத்ரான், இதெல்லாம் பார்த்த உடனே பாத்தில் என்று விளங்கிரும் என்றார், ஆய்விதங்கள் என்றார். வகவுலுஹும் தாஹிருல் வல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ்வே உதவியாளன் என்றார். இதே முல்லா அலி அல் காரியை பத்தி அவர் கொண்டு வந்ததுக்கு நான் முல்லா அலி அல் காரி பத்தி ஃபுல்லா பயன்படுத்த வேண்டியது. ரைட். மினஹுர் ரவுதுல் அஸர் என்ற இதெல்லாம் திருப்பி அந்த இமாம்களை கொண்டு வரல. இவர் முழு கருத்துக்கும் மறுப்பு சொல்றதை நான் கொண்டு வந்து முடிச்சிருவேன் எல்லாத்தையும். அப்படித்தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்னு ஹஜர்ல இருந்து 207ஆம் பக்கத்துல அப்துல்லா இப்னு சபா பத்தி பேசுறாரு. யாரு? முல்லா அலி அல் காரி. அப்துல்லா இப்னு சபா பத்தி நாங்க பேசினது கூட பரவாயில்ல, அவர் பேசினது எடுத்து பார்த்தா, அப்துல்லா இப்னு சபா லம்மா அதுஹரல் இஸ்லாம, இஸ்லாத்தை வெளிப்படையா காட்டி, அராத யுஃபீத தீனல் இஸ்லாமி பி முக்ரஹின், அதே போல வ ஹுபுதி சாரி பி மக்ரிஹி வ ஹுபுதி அஃபோன் சொல்லிட்டா, யுஃபீத தீனல் இஸ்லாமி பி மக்ரிஹி வ ஹுபுதி, இஸ்லாத்தை வந்து அவனுடைய சதியின் காரணமாகவும் அவனுடைய கெட்ட குணத்தின் காரணமாகவும் இஸ்லாத்தை அநியாயமாக்க நினைச்சான். இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அப்துல்லா இப்னு சபா வந்து அத்தனை சஹாபாக்களை கெடுத்து அப்படி என்ன சாத்தியம் என்றெல்லாம் பேசுவார். அது இப்போ நீங்கள் முல்லா அலி அல் காரிக்கு தான் பேசணும். விமக்ரிஹி வ ஹுபுதிஹி, அவருடைய கெட்ட சதி திட்டத்தின் காரணமாக எந்த அளவுக்கு மாத்தினாண்டா, கமா ஃபஅல போலிஸ் பிதைனின் நசாரா, பவுலடிகள் இருக்கிறாங்களே, பவுலடிகள் நம்ம சொல்லுவோம் நினைட்டா, அந்த பவுலடிகள் வந்து கிறிஸ்தவ மதத்தை எப்படி பெரட்டி இந்த திருத்துவ கொள்கையை கொண்டு வந்து அதுக்குள்ள போட்டாரோ அந்த வேலையை மாதிரி ஒரு வேலையை யார் செஞ்சாரு? இந்த அப்துல்லா இப்னு சபா இஸ்லாத்துக்குள்ள செஞ்சிட்டார். ஃபஅத்ஹர தனசுக், தான மார்க்கப்பட்டுள்ளவனாக, சும்ம அதுஹரல் அம்ர பில் மஅரூஃபி வன் நஹி அனில் முன்கர், நன்மையை தீமையை தடுக்கிறவனாக செஞ்சு, ஹத்தா சஆஃபி ஃபித்னத்தி உஸ்மான வ கத்லிஹி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃபித்னால் அப்படியே இறங்கி அதே போல அவரை கொலை செய்யற அளவுக்கு அவன் தான் கொண்டு வந்து சேர்த்தான் என்றார். யார் சொல்றாரு? முல்லா அலி அல் காரி. சும்ம லம்மா கதிம அலல் கூஃபா, தின்னர் கூஃபாவுக்கு வந்த பொழுது, அதுஹரல் குலுவ ஃபி அலியின் வன் நஃப்ஸ் அலைஹி லியதமக்கன பிதாலிக மின் இஅ்திராதிஹி,
ஹூஃபாவுக்கு வந்து அலி நஸ் படைச்சவர் அப்படின்னு நஸ் அவருக்கு இருக்கு, அவர் வலி ஹலீஃபா வரணும்னு ரசூலுல்லாஹி நஸ் அடிப்படையில் சொல்லிட்டு போயிட்டாங்க என்ற கருத்தை சொல்லி, அதே போல என்னது இந்த மாதிரி வந்த பின்னால அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு கொல்ல ட்ரை பண்ணார் அவரை. அதோட ஃபஹரப மின்ஹு இலா கிர்கிசியாக்கு அவர் போனார், சிரியாவுடைய அந்த இடத்துக்கு போர்டருக்கு. வ ஹபருஹு மஅரூஃபுன் ஃபி தாரீக், வரலாற்றில் அவரோட செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். வ தபத அன் அலியின், அலி ரலியல்லாஹு அவர்கள் வழியாக தெரியும், அன்னமன் ஃபத்தலஹு அலா அபூபக்கர் வ உமர ஜலதஹு ஜல்தல் முஃப்தரி, யாராவது அபூபக்கர் உமரை விட தன்னை சிறப்புப்படுத்தினால் அவருக்கு நான் என்ன செய்வேன், அவதூறு சொன்ன கசேடை அடிப்பேன் என்று சொன்ன விஷயம் எல்லாருக்கும் தெரியும் என்றார். இப்ப அப்துல்லா இப்னு சபா சம்பந்தமாக முல்லா அலி அல் காரிக்கு என்ன மறுப்பும் கூட, நீங்க அத்தனை மறுப்பும் அவருக்கு தான் சொல்லிக்கிறீங்க. ஏண்டா அவர் என்ன சொன்னார்னா, அப்துல்லா இப்னு சபா ஒரு யூதம் வந்து அப்படியெல்லாம் செய்யறதுக்கு எந்த அளவுக்கு ஏழுமண்டார். இவர் தான் சொல்றாருடா, கிறிஸ்தவத்தை மாத்தின லெவல்ல வந்தவன் இவன், கொலைக்கு இவன் தான் காரணம், இவன் தான் முடிவே கட்டினா அப்படின்றலாம் என்ன செய்யறாரு அப்துல்லா இப்னு சபா சொல்றாரு. இதுக்கு நீங்க பாத்துக்கோங்க, அஹ்லு சுன்னா பிழை செஞ்ச அஹ்லு சுன்னா அப்படி யாரும் சொல்லவில்லை என்றால் நீங்க சொன்ன அஹ்லு சுன்னா அறிஞர் தான் என்ன செஞ்சுக்கிறாரு, இதை சொல்லிக்கிறாரு. அடுத்தது அதாவது மினஹுர் ரவுத் அல் அஸ்ஹர் ஃபி ஷர்ஹில் ஃபிக்ஹில் அக்பர் 191 பக்கத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ரைட் என்னன்னு சொன்னால் இவங்களுக்கு இடையில வந்து அதாவது வந்த கருத்து முரண்பாடுகளுக்கு சிஃபின் யுத்தம், ஜமல் யுத்தம், இந்த கருத்து முரண்பாடு இவைகளை பொறுத்த வரைக்கும் அதாவது என்னண்டா இந்த இடத்துல வல் முக்தி ஃபில் இஜ்திஹாத், இஜ்திஹாதுல இஜ்திஹாதுக்கு என்ன இது சொல்லுவார், இஜ்திஹாதா அதுக்கு பேர் ஒரு கூலியா இவர்கண்டெல்லாம் சொல்லுவார். இந்த இஜ்திஹாதுல யாரெல்லாம் பிழை விட்டார்களோ அவர்கள் லா யுதல்லல் வழிகேடு என்று சொல்லக்கூடாது, வலா யுஃபஸ்ஸக் ஃபாசிக் என்று சொல்லக்கூடாது, அலாமா அலைஹி அல் ஐத்திமாத் அதான் மிகச்சரியான நிலைப்பாடு அப்படின்னு என்ன செய்றாரு முல்லா அலி அல் காரி சொல்றாரு. அடுத்தது மினஹுர் ரவுதுல 209 பக்கத்துல வலா நத்குரு சஹாபா, இது அபூ ஹனீஃபாவின் வார்த்தையாக சொல்லப்படுறதுக்கு தான் இவர் சரஹ் பண்ணிட்டு வராரு. நாங்க சஹாபாக்களை விமர்சிக்க மாட்டோம் என்ற ஒரு வார்த்தை வருது, அதுக்கு இவர் கீழே சரஹ் பண்றாரு. ஐ முஜ்தமிஈன வ முன்ஃபரிதீன, தனியாகவும் விமர்சிக்க மாட்டோம் சேர்த்தும் விமர்சிக்க மாட்டோம், டோட்டல் சஹாபாக்கள் காவிர்னு சொல்ல மாட்டோம், இன்னால் காவிர்னு என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம், குர்ஆன் சுன்னால வந்திருந்ததே தவிர அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அதாவது வலா நத்குரு அஹத மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள ஒருவரை கூட இல்லா பி கைர், நலவ தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டோம். வ இன் சதர மின் பஅதிஹிம் பஅது மா ஹுவ அஸ்ஃபி சூரத்தி ஷர், வடிவத்தில் சில விஷயங்கள் அவர்கள்ட்ட வெளிப்பட்டது ஷர்ராக இருந்தாலும், இதான் நான் சொல்ல வந்தேன், வடிவத்தை பார்த்தா ஷர்ரு தான் மோசமானது தான் இருந்தாலும் ஃபஇன்னஹு அவைகள் எல்லாம் இம்மா கானான் இஜ்திஹாத், அது இஜ்திஹாத் அடிப்படையில் நடந்திருக்கணும். வலம் யகுன் அலா வஜ்ஹி ஃபசாதின் மின் இஸ்ராரின் வ இனாத், வேண்டுமென்றோ தொடர்ந்து அந்த தவறை செய்ய வேண்டுமோ என்றோ அவர்கள் செய்யவில்லை, இஜ்திஹாத் அடிப்படையில் செஞ்சாங்க. பல்கான ருஜூஉஹும் அன்ஹு இலா கைரி மஆதின் பினான் அலா ஹுஸ்னி தன்னி பிஹிம், கட்டாயம் அவர்களுடைய விஷயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அவங்களோட விஷயத்துல எங்களுக்கு நல்லெண்ணம் இருக்கணும் அப்படி என்ன செய்யறாங்க அதை சொல்லி காட்டுறாங்க. ஏன் தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க கைருல் குரூனி கர்னி, சமுதாயங்களில் சிறந்தது என்ன சமுதாயம், அந்த ஹதீஸை வச்சு சொல்லி அதை வச்சு எப்படி எல்லா சஹாபாக்களையும் நல்லவங்கன்னு சொல்றது முல்லா அலி அல் காரி தான் சொல்றாரு. நாங்களா கொண்டு வந்தோம், எங்கேயாவது அக்கீதால முல்லா அலி அல் காரி நாம கோட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல முல்லா அலி அல் காரி அக்கீதால இப்படி சொன்னார் நான் சொல்லிட்டு அப்படி சொல்லல, நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க சரியா. அடுத்தது இதா துக்கிர அஸ்ஹாபி ஃபஅம்சிகு, என் சஹாபாக்கள் அங்க பேசப்பட்டால் அம்சிகு மௌனமாக இருந்து விடுங்கள், பேச வேண்டாம், இதுதான் நாங்க அவர்களை பத்தி நல்லெண்ணம் வைப்பதற்கான காரணம், என்ன பிழை செஞ்சிருந்தாலும் சரி. வலிதாலிக ذهب جمهور العلماء الى ان الصحابه رضي الله عنهم, இதனால தான் பெரும்பாலான உலமாக்கள் சஹாபாக்கள் அனைவரும் குல்லுஹும் உதூல், குல்லுஹும் உதூல் இருக்குதானே சஹாபாக்கள் குல்லுஹும் உதூல் பத்தி அவர் என்ன செய்வாரு நக்கலா பேசுவாரு, குல்லுஹும் உதூல் எல்லாரும் நம்பிக்கை எல்லாம் சொர்க்கத்துக்காக குல்லுஹும் உதூல்னு சொல்லல, பொய் சொல்ல மாட்டாங்கிறதுக்காக வேண்டி அப்படி சொன்னது, அதை வச்சு சொல்றாரு. இவர் தான் சொல்றாரு அதிகமான உலமாக்கள் வந்து குல்லுஹும் உதூல் மிக நேர்மையானவர் என்று சொல்றாங்க. கபில ஃபித்னதி உஸ்மான் வ அலி வ கதா பஅதஹுமா, உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃபித்னாவுக்கு முன்னாலும் பின்னாலும் அவங்க நேர்மையானவங்க தான், அதுல சந்தேகம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அஸ்ஹாபி கன்னுஜும் பி ஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், எனது நபித்தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், நீங்க அவர்களை யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து விடுகிறது, லைவான ஹதீஸ் அதெல்லாம் கொண்டு வந்து ஆதாரம் காட்டுறாரு யாரு, அதாவது முல்லா அலி அல் காரி. அப்ப நீங்க பாத்துக்கங்க ரவாஹு தாரிமி வ இப்னு அதி வ கைருஹுமா, இது நீங்க சொன்ன முல்லா அலி அல் காரி தான் வணங்கிட்டா. அடுத்தது மினஹுர் ரவுதுல 214 பக்கம், அதுல இல்ல ஃபிக்ஹுல் அக்பர்ல இந்த வார்த்தை இல்ல, இவர் ஷரஹ் எழுதக்குள்ள இவரா எழுதுறாரு, இது நிர்பந்தம் கூட அவருக்கு இல்லை. எப்படி எழுதுறாரு, அதாவது நம்ம காஃபிர் ஃபாசிக் என்று சொல்ற சம்பந்தமா சொல்ற டைம்ல வ இன்ன மக்தலஃபு ஃபி யஸீத் இப்னு முஆவியா
ஹத்தா துக்கிர ஃபில் ஹுலாசா வகைரிஹி யஸீத் இப்னு முஆவியாவுடைய விஷயத்தில் மட்டும்தான் கருத்து முரண்பாடு வந்துச்சு. இவரை லானத்து பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த சில கிதாபுகளையும் சொல்லி சொல்றாரு. அன்னஹு லா யம்பகி லஅனு அலைஹி, அதாவது இவருக்கும் சபிக்கக்கூடாது, யஸீதையும் நம்ம சபிக்கக்கூடாது. வலா அலல் ஹஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜை நம்ம என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது. லிஅன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏண்ட ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, நஹா அன் லஅனில் முஸல்லீன், தொழுகையாளிகளை சபிப்பதை நான் தடுக்கிறேன். வமன் கான மின் அஹ்லில் கிப்லா, கிப்லாவை நோக்கி தொழுகின்றவர்களை சபிப்பதை தடுக்கிறேன். வமா நுகில மின் லஅனிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிபஅதி அஹ்லில் கிப்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கிப்லாவை நோக்கி தொழுதவர்களை சபித்தார்கள் என்று வரக்கூடிய செய்திகளை பொறுத்த வரைக்கும் ஃபலிமா அன்னஹு யஅலம் மின் அஹ்வாலின் நாஸி மா லா யஅலமு கைருஹு, ரசூலாங்களுக்கு வஹீன் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் என்ன தெரியும், அதனால ரசூலாங்க சபிச்சாங்க. அவங்க சபிச்சவங்களை மட்டும் தான் நம்ம என்ன செய்யறோம், சபிக்க வேண்டும். யானி ஃபலஅல்லஹு கான முனாஃபிகன், அந்த நபித்தோடு ரெண்டு சொல்லப்பட்டவர் முனாஃபிக்காக இருந்திருக்கலாம். அவ் அலிமா அன்னஹு யமூத்து காஃபிரன், அல்லது அவர் காஃபிராக மரணிப்பதை அவர் அறிந்திருக்கலாம். வபஅதுஹும் அத்லகல் லஅன அலைஹி, சிலர் யஸீத் விஷயத்தில் என்ன லானத்து பண்ணிக்கிறாங்க. ஐ அலா யஸீத் லிமா அன்னஹு கஃபர ஹீன அமர பி கத்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு கொல்ல கட்டளையிட்டார்கள், யஸீத் கொல்ல கட்டளையிட்டார் என்ற அடிப்படையில் சிலர் அவரை என்ன செஞ்சுக்கிறாங்க, காஃபிர் என்று சொல்லிக்கிறாங்க. அவசரப்பட்டுற கூடாது, கொல்ல கட்டளையிட்ட பத்தி அவர் விளங்கப்படுத்துவார், விளங்கிட்டா அதை சொல்றாரு. அடுத்த விளங்கப்படுத்தி சொல்றாரு, வலா யக்ஃபா மாஃபி நக்லி ஹைது உபுஹிம ஃபி காயிலிஹி, விளங்கிட்டா, அல்லது அவரை பத்தி குலாசால் உள்ளவரை பத்தி சொல்றேன்னா அபஹம ஃபி காயிலி, இது குலாசால் உள்ள செய்தி தான் அவர் சொல்லிட்டு வந்தது. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இதை இவர் சொல்றதுல உள்ள பிழைகள் யாருக்கும் விளங்காம இல்ல, ஏண்டா சொன்னவரை பத்தி இதுல அவர் என்ன செய்யல, தெளிவாகவே சொல்லல. சொல்லிட்டு சொல்றாரு, தும்ம தஅலீலுஹு யஹ்தாஜு இலா இஸ்பாத்தி அம்ரிஹி பி கத்லில் ஹுசைன், சபிக்கலாம், யஸீத சபிக்கலாம், அதுக்கு காரணம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர் கொல்ல கட்டளையிட்டார் அப்படி என்று சொல்றதுக்கு ஆதாரம் வேணும்ன்றார் இவர். முல்லா அலி அல் காரி சொல்றாரு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யஸீத் தான் கொல்ல கட்டளையிட்டாருக்கு ஆதாரம் என்னன்னு கேட்கிறாரு. இது அவருடைய வசனம், யார முல்லா அலி அல் காரிட. எந்த வஹாபியும் எந்த ஆக்களும் இதுல பேத்த என்ன செய்யல, இது போடல. இந்த கிதாப் சவுதியில பிரிண்ட் பண்ணப்படவும் இல்லை. ரைட், அடுத்தது பாருங்க, அதாவது யஹ்தாஜு இலா இஸ்பாத்தி அம்ரிஹி பி கத்ல் ஹுசைன், அவர் ஹுசைன் எல்லாம் கொல்லத்துக்கு கட்டளையிட்டாருக்கு நாங்களும் சொல்றோமே கொல்லத்துக்கு கட்டளையிடல, அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்கிறாரு. அதாவது கொல்லத்துக்கு கட்டளையிட்டார். அதுக்கு அடுத்ததாக சும்மா தரத்துபு குஃப்ரிஹி அலைஹி தானிய, அவர் அதன் பின்னால அப்படி கொல்ல கட்டளையிட்டு இருந்தா அது குஃபுரா என்றதை ரெண்டாவது பேசணும் என்றாரு. கொல்லத்துக்கு கட்டளையிடவும் இல்லை, சரி கட்டளையிட்டு இருந்தா கட்டளையிட்டது குஃபுரா அல்லது வெறும் பாவமா எப்படி பேசணும்ன்றார். இது யார், முல்லா அலி அல் காரி. கோபம் எது அவரோட பாத்துக்கலாம் நீங்க. வகிலாஹுமா மம்னூ, ரெண்டுமே நடக்கல என்றார். ரெண்டுமே இங்க நடக்கல என்று சொல்லிட்டு ஃபகால ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் ஃபில் இஹ்யா, இஹ்யா உலூமுத்தீன். இதுல என்ன விஷயம்னா, நம்ம நல்லா வளமையா பேசக்கூடிய எந்த அறிஞருமே இல்ல, இந்த இமாம் கஸாலி, அபு ஹாமித் அல் கஸாலி இஹ்யா உலூமுத்தீன்ல என்ன செய்றாரு, சொல்றாராம் என்று இவர் சொல்றாரு முல்லா அலி அல் காரி. ஃபஇன் கீல ஹல் யஜூஸு லஅனு யஸீத் லிகௌனிஹி காத்தில் அல் ஹுசைன் அவ் ஆமிரம் பிஹி, ஹுசைன் எல்லாம் கொல்ல கட்டளையிட்டார் அல்லது ஹுசைனை கொன்றார் என்பதன் காரணமாக யஸீதை லஅனத்து செய்யலாமா அப்படி என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால், யார் சொல்றாரு, இது இமாம் கஸாலி சொல்றதை யார் சொல்றாரு, முல்லா அலி அல் காரி. குல்னா, கஸாலி பதில் சொல்றாரு, ஹாதா மிம்மா லம் யஸ்புத் அஸ்லன், அஸ்லே இப்படி ஒன்று நடக்கல, அவர் கட்டளையிடவும் இல்லை அவர் கொல்லவும் இல்லை அப்படி என்று சொல்றாரு. விளங்கிட்டா, அதாவது எனவே அந்த அதாவது அவர் முதலாவது என்னது, அதாவது அவரை லஅனத்து பண்றதாக இருந்தால் முதலாவது நிரூபிக்கணும் என்னது, இன்னஹு கத்தலஹு அவ் அமர பிஹி, அல்லது அவர் கொண்டார், அவர் என்ன செஞ்சாரு, கொல்ல கட்டளையிட்டார் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஃபத்லன் அன் லஅனிஹி, அவரை நீங்க லஅனத்து பண்றதுக்கு முன்னால இதெல்லாம் நிரூபிக்கணும், அதை நிரூபிக்க வேண்டும். வலி அன்னஹு லா யஜூஸு நிஸ்பத்து முஸ்லிமின் இலா கபீரத்தின் மின் கைரி தஹ்கீக், ஒருவர் பெரும்பாவம் செஞ்சாருன்னா ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. முக்கியமான வார்த்தையில முஆவியா ரலியல்லாஹு மகன் யஸீத் அவர் கொல்ல கட்டளையிட்டார், அவர் கொண்டார்னா ஆதாரத்தோட சொல்லணும். நாங்க அவரை எனது விரும்பாமைக்கிறது காரணம் உங்களோட படையணி தான் அதை என்ன செய்து கொல்லுது, நீங்க அதுக்கு எக்ஷன் எடுக்கல, படையில இருந்தவர் என்றதுக்காக தான் எக்ஷன் எடுக்கல, ஆனா நீ எக்ஷன் எடுத்திருக்கணும். அதனால தான் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டதுடைய அந்த விளைவின் காரணமா நாங்க என்ன சொல்றோம், லா நுஹிப்புஹு வலா நசுப்புஹு, அவரை நாம் விரும்பவும் மாட்டோம், அவரை நாம் சபிக்கவோ ஏசவும் மாட்டோம். இது எங்கட நிலைப்பாடு. இது அவர் முஆவியாவுக்கு சொல்றாரு. இவர் பெதித முஆவியாரை நாங்க சொல்றாரு, நான் லா நுஹிப்புஹு வலா நசுப்புஹு, நான் அவரை ஏசவும் மாட்டோம், அவரை விரும்ப மாட்டார், முஆவியார் சொல்றாரு. இவர் யஸீதுக்கே சொல்லக்கூடாதுன்றாரு. யாரு, முல்லா அலி அல் காரி. அதாவது இமாம் கஸாலி சொல்றாரு என்ன, பெரும் பாவம் மட்டும் சும்மா சொல்ல இயலாது. இதோட நிறுத்தினா முல்லா அலி அல் காரியோ பரவாயில்ல. அடுத்தது என்ன சொல்றான்னு கேளுங்க. பல்லா யஜூஸ் ஐ யுகால இன்ன இப்ன முல்ஜிம், அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் இருக்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்ட கவாரிஜி, அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டார்னு கூட சொல்லக்கூடாதுன்றார். அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம்
அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபஜ்ர் நேரத்தை தொலை போக்குற டைம்ல வால்ல நஞ்சூட்டி கொண்டான்னு சொல்லக்கூடாது. வலா அபூ லுஅலுஆ கத்தல உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அபூ லுஅலுஆ ஃபைருஸ் இப்னு முல்ஜிம் தான் கொண்டான்னு சொல்லக்கூடாதுன்றாரு. எதால முல்லா அலியல் காரியை கொடுத்த ஆதாரம் காட்ட முன்னால் இந்த காட்டு வழியில போறது மிச்சம் கவனமாக தான். நான் பல முறை சொன்னேன், காட்டு வழி பயணம் ஆபத்தானது. ஒருத்தர் எழுதியிருந்தார், நம்ம காட்டு வழி பயணம் போற மௌலிமார்களை நம்பி அல்லாஹ்வை நம்பி காட்டு வழி பயணம் போறோம். என்னது அல்லாஹ்வை நம்பி காட்டு வழி பயணம்? அல்லாஹ் தான் அந்த காட்டு வழி பயணம் போவானன்றா. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உங்களுக்கு அறிவில்லாத அதாவது அந்த அந்த இதில் விஷயத்துல பின்தொடர வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். காட்டு வழி பயணம் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிமையும் அலி ரலியல்லாஹு கொண்டு சொல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் கொண்டு சொல்லக்கூடாது. அந்த ஹாரிஜி அபூ லுஅலுஆ ஃபைருஸ் இப்னு முல்ஜிம் கொண்டு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் திம்மி முஸ்லிம், திம்மியா இருந்து முஸ்லிமா வந்தவர். இதெல்லாம் இன்னதாலிக லம் யஸ்புத் முத்தவாத்திரன், இதெல்லாம் முத்தவாத்திரான செய்திகள்ல வரவில்லை. முத்தவாத்திரான செய்தினா நிறைய 10-20 இஸ்னாத் இருக்கணும். அப்படி வந்தா தான் ஒரு ஆள்கிட்ட கொலையை நம்ம அறிவிப்புல ஏத்துக்கொள்ளணும். ஆகாதான செய்தி இந்த 2 பேர் அறிவிச்சார் 3 பேர் அறிவிச்சார் இன்னார் கொலை செஞ்சார்னு ஏத்துக்கொள்ள முடியாது. அப்படி சஹீஹ் லைஃபுக்கு மேல இவர் சொல்ல வாரது சஹீஹ் லைஃபுக்கு மேல சஹீஹாக ஒரு ஆள் ஒன்றை கொண்டாரு வந்தா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது ஒரு ஆள் சொல்ற செய்தி வச்சு கொலையெல்லாம் என்ன செய்யலாது, முடிவெடுக்க இயலாது. அது முத்தவாத்திரா வரணும். ஆகாதான செய்தி, ஆகாதான செய்தி என்னன்னு பார்க்கணும்னா ஆகாதான ஹதீஸ்கள் இந்த அல்பானியுடைய நூல் சம்பந்தமாக எடுத்து ஒரு நான் 4-5 வகுப்பு நடத்திக்கிறேன். அதில் நீங்க பாருங்க, முத்தவாத்திரான செய்திக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். எனவே அப்துர் ரஹ்மான் இப்னு என்னது அதாவது இப்னு முல்ஜிம் வந்து அலி ரலியல்லாஹு கொண்டது சொல்லக்கூடாது. அபூ லுஅலுஆ ஃபைரூஸ் வந்து என்ன செய்யக்கூடாது, இவரை கொண்டது உமர் ரலியல்லாஹு சொன்ன கொள்ளக்கூடாது. யசீத் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்போ முஆவியா ரலியல்லாஹு எந்த லிஸ்ட்ல போய் சேருவாங்கன்னு பாருங்க. இது நீங்க சொன்ன முல்லா அலியல் காரி சொல்ற ஸ்டேட்மெண்ட் சரியா? வலா யஜூசு ஐய, அதான் உண்மையில நல்ல ஒரு பேசிக், இது நல்ல ஒரு அடிப்படையை சொல்றாரு. ஆனா அந்த ஆகாத் முத்தவாத்திரத்தை நம்ம ஏத்துக்கலாம். ஒரு அறிவிப்பால் வருஷ சஹீஹா வந்திருந்தாலும் நமக்கு நேரடியாக கண்டவர் சொன்னா அதுதான் அவர் உண்மையா இருந்தாரா இல்லையா நல்லா பார்த்துக்கணும். எங்களுக்கு அறிவிப்பால் வருஷம் தான் முக்கியம். இவர கருத்துல நாங்க இல்ல. யசீத் நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் அறிவிப்பால் வரிசையில முத்தவாத்திர ஆகாதல்ல, நேரடியாக கொண்டதா செய்தி வரல. அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம்ல நேரடியாக கொண்ட செய்தி வந்திருக்குது. அபூ லுஅலுஆ ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம்ல அப்படி வந்திருக்குது. அதனால நம்ம என்ன செய்றோம், கொண்டு சொல்றோம். இவர பார்வையில் அதுவும் சொல்லக்கூடாது. 10-15 இஸ்னாத் இருக்கணும்ன்றாரு. வலா யஜூசு ஐ யுர்மா முஸ்லிமுன் பிஃபிஸ்கின் வ குஃப்ரின் மின் கைரி தஹ்கீக். ஒரு முஸ்லிம் யசீதா இருக்கலாம், அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிமா இருக்கலாம், அபூ லுஅலுஆ இருக்கலாம். ஒரு முஸ்லிமை ஃபாசிக்கண்டோ காஃபிரண்டோ ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. சகோதரர் முஸ்தபா அவர்களே, உங்களுக்கு தான் பொறுப்பு இப்போ அதிகம். ஏன்னா முல்லா அலியல் காரியம் நம்ம எங்கேயும் கோட் பண்ணதில்லை, நீங்க தான் கோட் பண்ணீங்க. இனி முழு பதிலும் நீங்க இன்ஷா அல்லாஹ் இதுக்கு சொல்லணும். பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போக கூடாது. எப்படி நம்ம எல்லா கருத்தையும் நம்ம சொல்ல வரவில்லை, அவருடைய ஒரு கருத்தை சொல்ல வந்தோம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 மாதிரி டிஃபென்ஸ் பண்ணுவோம். 1 எங்களோட கருத்தை டிஃபென்ஸ் பண்ணுவோம். 2 எங்களோட கருத்தை சுமந்தவர்களுடைய அவர் ஏன் பிளவிட்டார் ஏன் சரிவிட்டார் என்ற சேர்த்து டிஃபென்ஸ் பண்ணுவோம். நீங்க இமாம்கள் அப்படி அம்போன்னு தூக்கி நடுக்காட்டில் விட்டுட்டு போயிடாங்க. நீங்க வந்திக்கிற இடத்துல இமாம்களை தூக்கிட்டு தான் வந்தீங்க, காட்டில் விட்டுட்டு போயிடாங்க. நீங்க சொல்லியே ஆகணும், விளங்கிட்டா? இமாம்களை எத்தனை இமாம்களை தூக்கி அஹ்லு சுன்னா அறிஞர் கூட நிலைப்பாடு என்ன தெரியுமா, அந்த பஞ்சு 400 பக்கம் தான் வந்துட்டே இருக்கேன்னு சொன்னீங்க தானே. அப்ப நீங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுடைய அந்த என்ன சொல்றது, உங்களுக்கே தெரியாம வந்த அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு பேதமையுடைய விளைவு தான் இதெல்லாம். இப்ப நீங்க இவருக்கு பதில் சொல்லணும், முல்லா அலியல் காரிக்கு. நான் முல்லா அலியல் காரி இப்படி சொல்லிக்கிறேன், அவர் அப்படியே அவர் இடையில விட்டுறாதீங்க, கை விட்டுறாங்க. அஹ்லு சுன்னா அறிஞர், ஹனஃபிகளுடைய மிகப்பெரிய அறிஞர் அப்படி என்றெல்லாம் நீங்க சொன்னீங்க. அப்படிப்பட்ட அறிஞர் தான் இதை சொல்றாரு. அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, இவருக்கு நீங்க ஃபத்வா கொடுப்பீங்கன்னா அஹ்லு சுன்னா ஜமாஅத்தை விட்டு வெளியே போறோம். நாங்க இன்னும் சொல்றோம், நீங்க தான் சொல்லணும் ஃபத்வா கொடுக்கறது சம்பந்தமா. யசீத் விஷயத்துல அவர் சொல்றது நாங்க மிச்சம் தெளிவாக்கிறோம். எங்களோட காயிதா கிளியர். நாங்க எப்பயும் இமாம்களுக்கு பின்னால சும்மா கண்மூடித்தனமாலாம் போறது இல்லை. குர்ஆன் சுன்னால இருக்கணும். உலகத்தோடு சம்பந்தப்பட்டது மார்க்க சம்பந்த தீர்ப்புகள் இமாம்களை நம்ம எடுக்கிறதா இருந்தால் நம்ம சொன்ன காயிதா உடன்பட்டு வரணும். அந்த காயிதா அஹ்லு சுன்னாவுடைய காயிதா தான். அது என்ன, நம்ம ஒரு அறிவிப்பாளர் சஹியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். அப்ப நம்ம சொல்வோம் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் அலி ரலியல்லாஹு கொண்டார். என்ன ஆதாரம், ஒரு அறிவிப்பாளர் வருஷம் சஹியா வந்திருக்கு. அப்ப இவர் முல்லா அலியல் காரி சொல்லல, முல்லா அலியல் காரியோட அந்த காயிதா பிழை. 10 பேர் சொன்னா தான் ஏற்றுக்கொள்ளும், 20 பேர் சொன்னா தான் ஏற்றுக்கொள்ளும், முத்தவாத்திர ஆகாத பிரிச்சு சொல்றது பிழைன்னு சொல்லிடுவோம். நீங்க அப்படி இல்ல, அவரை ஒரு கருத்துக்கு எடுத்துட்டு ஆதி மஹதியாம் ஃபகீஹாம் அதாம் இதாம் நீங்க சொன்ன அப்படியே கொண்டு வந்து முல்லா அலியல் காரியை இன்னொரு கொப்பியை வழங்கப்படுத்துறீங்க. உங்களோட வருது இன்னொரு வேஷன் முல்லா அலியல் காரி அப்படி வழங்கப்படுத்தினதால வந்த பிரச்சனை தான் இது. நாங்க அப்படி சொல்ல வரல. நாங்க எங்களோட எல்லா ஸ்பீச்சையும் கேட்டு பாருங்க. இப்னு தைமியால இருந்து, இப்னு ஹஜர் அஸ்கலானில இருந்து, அல்பானில இருந்து, சஹாபாக்கட லிஸ்ட்ல இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னாவுக்கு பிழையா, பிழை எங்கள்கிட்ட பிழை தான். ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ஒன்று சொல்லி இருந்தா எங்களோட விளக்கத்துல பிழைக்கும், சந்தேகமே இல்லை. 4 பேர் சொல்றது இந்த உலகத்துல மார்க்கமே ஆகாத இடத்துல நாங்க மிச்சம் ஸ்ட்ராங்கா இருக்கோம். நீங்க என்ன செய்றீங்கன்னா சபீலுல் மூமின் காட்ட பேத்து இவ்வளவு சுமைகளை நீங்க சுமக்க வேண்டி வருவது. இப்ப பாருங்க அடுத்தது, இதோடு அவர் நிறுத்தியிருந்தா முல்லா அலியல் காரி பரவாயில்ல.
முல்லா அலில் காரி யசீதுக்கு அந்த புத்தகம் எழுதின மாதிரி தான் அவ்வளவுக்கு எழுதிட்டு போறாரு. சரி, மினஹுர் ரவுதுல் அஸ்ஹர்ல இந்த ஃபிக்ஹுல் அக்பர் இதில் 216. ஆனால் அவர் ஒரு பேசிக்கோட அவர்கிட்ட உள்ள காயிதாவோட பேசிக்கோட ஒரு பேசிங்கன்னு போறார். நம்ம பிள்ளை கண்டால் அந்த இந்த விஷயங்கள்ல என்ன சொல்றாருன்னா, அதாவது லிஅன்னல் அம்ர பி கத்லில் ஹுசைன், அடுத்த பாயிண்ட் கொல்லல, லிஅன்னல் அம்ர பி கத்லில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு லா யூஜிபுல் குஃப்ர், ஹுசைன் ரலியல்லாஹு கொல்ல அவர் கட்டளை இட்டிருந்தாலும் அது காஃபிரா மாறாது, அது குஃப்ருக்குள்ள போய் என்ன செய்யாது, முடியாது. فإن قتل غير الأنبياء عليه السلام والسلام كبيرة عند أهل السنة والجماعة, நபிமார்கள் அல்லாதவர்களில் நல்ல ஒரு முஃமின்ல ஒருவரை கொலை செய்யறது என்பது அஹ்லு சுன்னாட்ட பெரும் பாவம். ஒரு முஸ்லிமை கொலை செய்யறது மிக பெரும் பாவம். இல்லா ஐயகூன முஸ்தஹில்லன், கொல்றது ஹலால் என்று நம்பினாலே தவிர, இஸ்லாத்துல வந்து கொல்றது ஹலால் அப்படின்னு நம்பினா தவிர அல்லாம கொல்லலாம், ஒரு முஸ்லிமை கொல்லலாம் அப்படின்னு நம்பி அது ஹலால் என்றா, கொலை ஹலால் என்று நம்பினா அப்ப வந்து என்னது, பெரும்பாவம் இல்ல, குஃப்ர் தான். அந்த கொலை செய்யக்கூடாது அப்படின்றது வஹு கைரு முக்தஸின் பில் ஹுசைன் வ நஹ்விஹி, ஹுசைன் ரலியல்லாஹு மட்டும் உரியதல்ல, எல்லா முஸ்லிமுக்கும் உரியது. ஒரு முஸ்லிமை கொல்லக்கூடாதுன்றது எல்லா முஸ்லிமுக்கும் உரியது. மஅ அன்னல் இஸ்திஹலால அம்ருன் லா யத்தலியு அலைஹி இல்லா துல் ஜலால், ஹலாலாகி கொண்டு தான் ஒருத்தர் கொண்டாரா இல்லையான்றது ரப்புல் ஆலமீன் தெரிஞ்ச விஷயம். வேறொருத்தருக்கு அதை பார்க்கவும் இயலாது. ஹலாலாக்கி கொண்டு தான் கொண்டாரா அல்லது என்னது அவர் வந்து விளக்கத்துல கொண்டாரா என்றதுல ஹலாலாக்கி கொண்டாருன்றது ரப்புல் ஆலமீன் தெரிஞ்சுக்கணும், வேறொருத்தருக்கு தெரியாது. இன்னமா கான கத்லுஹு நதீர கத்லி அம்மார் இப்னு யாசிர், அம்மார் ரலியல்லாஹு எப்படி கொல்லப்பட்டாங்களோ அந்த லெவலுக்கு தான் ஹுசைன் ரலியல்லாஹு கொலையும் என்றார். அது மாதிரி தான், அதுக்கு என்ன தீர்ப்பு அதே தீர்ப்பு தான் இது. அவரை நீங்க காஃபிர் என்ன செய்யலாது, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. நாங்க இந்த ரிசர்ச்சுக்குள்ள கூட போகல, அவருடைய ரிசர்ச் வந்து சரியான அடிப்படையில் போனாலும் அந்த ரிசர்ச்சுக்குள்ள கூட நாங்க போக விரும்பல இப்ப, ஏன்னா எங்களுக்கு இப்ப சம்பந்தம் இல்லை, நாங்க ஏசர் லிஸ்ட்ல இல்ல. ஆனா இவருக்கு அது தேவைப்படும். ஏன்னா இவர் வழிகேடு சொல்றா, குஃப்ர்னு சொல்றதா, நயவஞ்சகம் சொல்றாரு, போராடி கட்டிக்கிறாரு. நாங்க பிள்ளையண்டத்தோட வெளியே வந்துட்டோம். அது பிழை, இது அத்துமீறல், பகையன்னு நாங்க என்ன செஞ்சிட்டோம், வெளியே வந்துட்டோம். ரைட். அடுத்ததாக அவர் முடிக்கல, மினஹுர் ரவுதுல் அஸ்ஹர், நம்ம எனக்கு முடிக்க தான் ஆசை இது முல்லால் காரிய, ஆனா அவர் முடிக்கிறார் இல்ல. 217 பக்கத்துல வருது, மா அன்னர் ரிதா பி கத்லில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட புத்தகத்துல பிரிண்ட்ல ரலியல்லாஹு அன்ஹு கூட போட்டில்ல. முஸ்தபா பார்வையில் அது ஒரு பிரச்சனை இல்லை, ரலியல்லாஹு அன்ஹுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா சொல்றாரு. ஆனா நம்ம ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கன்ஃபார்ம் எங்களுக்கு அவர் ரலியல்லாஹு அன்ஹு. மா அன்னர் ரிதா பி கத்லில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு லைஸ பி குஃப்ரின் லிமா சபக, அவர் கொலை செய்ய நடந்தால் அது குஃப்ருக்கு போய் சேர்க்காது. இவர் ஆதரிக்கல, அதெல்லாம் தீர்ப்பை பேசுறாரு, குஃப்ருக்கு போய் சேர்க்காது. லிமா சபக், நாங்க முன்னால விளங்கப்படுத்தினோம், மின் அன்ன கத்லஹு லா யூஜிபுல் குரூஜ அனில் ஈமான், ஈமானை விட்டு வெளியே போறதாக அது ஆகாது. பல் ஹுவ ஃபிஸ்குன், கொலை என்பது பாவம். வ குரூஜுன் அனி தஅதி இலல் இஸ்யான், வழிபாட்டிலிருந்து வெளியே போய் பாவம் செய்யறதுன்னு அர்த்தம். சும்ம தஅவாஹு அன்னஹு மிம்மா தவாதர மஅனாஹு, ஆனா இப்படி யஸீத் கொண்டாரு கொல்ல சொன்னார் என்றது யாராவது முத்தவாத்திர் பல செய்திகள்ல வந்திருக்கிறேன் சொன்னார்னா அன்னஹு லா யஸ்புத் அஸ்லன், அது அடிப்படையிலே நிரூபிக்கப்பட முடியாத ஒரு விஷயம். ஃபத்லன் அனி தவாதுரி கத்அன், அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா இந்த மத்தனை வச்சு சொல்றாரு, சொல்லிட்டு அலா அன்னல் இப்ரத பில் ஹவாத்தீம், எல்லாவற்றுடைய முடிவும் எதுல, எல்லாவற்றுடைய தீர்ப்பும் முடிவை வச்சு தான் என்னது தீர்ப்பு. எனவே நம்ம தீர்ப்பு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கிறார். இது முல்லா அலி அல் காரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய, அதாவது மினஹுல் அர் ரவுதுல் அஸ்ஹர் என்ற இந்த பகுதியில் அவர் விளங்கப்படுத்தின ஒரு அழகான ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் நம்ம என்ன சொல்றோம் என்றால், இவர் சொல்ற எல்லா கருத்துலையும் எது பிள்ளைன்னு நம்ம சொல்லிட்டோம், எது சரியன்னு சொல்லிட்டோம், எது நம்ம உடம்புறன்னு சொல்லிட்டோம். ஆனா ஹாதியாம் மஹதியாம், ஹாதி மஹதியெல்லாம் கொண்டு வராரு அவர், அதில் இதில் அந்த மிர்காத்துல் மஃபாத்தியெல்லாம் கொண்டு வராரு, கொண்டு வந்து இன்னும் எத்தனையோ விஷயங்கள் வழங்கப்படுத்துறாரு. அதெல்லாம் நான் கொண்டு வரல, கொண்டு வந்திருந்தா ஒரு 3-4 மணித்தியாலும் நான் முல்லா அலி காரியில படம் தான் நான் நடத்திருக்கணும். நீங்க தயவு செஞ்சு இந்த இமாம்கள் எடுக்கிறத விடுங்க, விளங்கிட்டா. அது வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துட வேலை, விளங்கிட்டா. நீங்க அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அந்த விளக்கம் இல்லாம ஷியா மிஷனை என்ன செய்றீங்க, சுமந்து கண்டிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாம நீங்க இந்த மாதிரியான சொல்ல என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்ம வந்து என்ன எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியிருக்குது. உங்களுக்கும் வேலை என்ன செய்து கூடிக்கிட்டு போகுது. ஏன்னா நீங்க இதுக்கு மறுப்பு சொல்லணும், நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்மளும் மறுப்பு சொல்லுவோம், விளங்கிட்டா. அதுக்கு ஒரு திருப்பி நீங்க சொல்ல, நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க, அந்த மக்களை பார்த்து இதான் நமக்கு வேலை, நமக்கு எவ்வளவு வேலைக்கு நீங்க போயிருவீங்க, விளங்கிட்டா. அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் யோசிங்க. இனி இமாம்களை எடுக்க வேணாம், விளங்கிட்டா. குர்ஆன் ஹதீஸுக்கு நீங்க ஏதாவது தவறான தவீல் பண்ணிக்கிட்டு போறீங்களா, அதான் வழிகேடு உலகத்துல ஃபுல்லா இருந்திருக்குது. நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு சிலபஸ்ல இருந்தா நான் எடுத்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிறீங்க. நீங்களும் ஒரு சிலபஸ்ல இருந்தா எடுத்து பேசுறீங்க, நாங்க சிலபஸ் பேசுறத ஒத்துக்கல, நீங்க ஒரு சிலபஸ்ல எடுத்து பேசுறா நீங்க சொன்னீங்க.
அதனால நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் அமைதியாயிருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்களா, இவ்வளவு விஷயங்களை நீங்க முல்லாளிகள் காரியிட விஷயத்தை நீங்க சுமக்க வேண்டிய, யாரும் வந்து சொல்லக்கூடாது அவரோட கருத்து எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணுமாண்டு. நீங்க வந்து அவரை கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயினா பரவாயில்ல, முல்லாளிகள் காரி இப்படி சொல்லிக்கிறார் அப்படி சொல்லிக்கிறார் நிறுத்திட்டு போனா பரவாயில்ல. நீங்க முல்லாளிகள் காரி எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் சொன்ன இது ஒன்று ஹாதியாம் மஹதியாம் ஃபகீஹாம் எல்லாம் நான் சொல்லவில்லை, அவர் தான் சொன்னார்னு வச்சு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாடெல்லாம் நீங்க டீட்டெயில்ஸாக பேசிக்கிறீங்க. ஸோ இந்த விஷயத்துல பாருங்க, யோசிங்க, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ரப்புல் ஆலமீனுக்கு இடையில இருந்து உட்கார்ந்து யா அல்லாஹ் இதுலெல்லாம் எனக்கு எந்த அளவில் அறிவு இருக்குது, நான் உண்மையிலே மிச்ச நேர்மையா முல்லாளிகள் காரியை பற்றியும் அந்த நூல்களையும் ஆரம்ப காலத்தில் வாசிச்சுட்டா பேசுகிறேன், அல்லது இப்போ எனக்கு கிடைச்ச தகவலை வச்சு அவசரமாக மொழிபெயர்த்து அவசரமாக எடுத்து நான் பேசுகிறேன்னா, இதன் மூலம் என்னை நம்பி மக்கள் பின்னால் இருந்து என்ன செய்கிறாங்க, ஒரு தவறான ஒரு இடத்துக்கு போகிறாங்களே பாருங்க. நான் நினைச்சதை விட அதிகமான அளவில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை விமர்சிக்கிறதுக்கு தலைப்பட்டுட்டாங்களே, ஷியாக்கள் என்னைய சூழ வந்து எப்படி வந்து நின்றுட்டாங்களே அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டு பார்த்துட்டு இந்த ஒரு ஜுர்அத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. இந்த ஒரு அதாவது என்ன சொல்றது துணிவிலிருந்து, அதாவது சொல்லனா அந்த அசட்டுத்தனமான துணிவிலிருந்து வெளியே வந்துருங்க. இது வந்து என்ன செய்யணும், மின ஷஜாஅத்தி மா யக்துல், சில வீரத்தில் சில விஷயங்கள் உண்டு, ஆளை கொலை செஞ்சிடுறது, அந்த அளவுக்கு வீரமாக கூடாது. நீங்க யோசிச்சுக்கண்டு நல்ல முறை நடங்க, ஒரு நசீஹத்தா எடுங்க. இந்த மாதிரி செய்யறது நிச்சயமா எனக்கு தெரியும் உங்களோட உள்ளத்துக்கு ரப்புல் ஆலமீன் நடையில நீங்க உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு உள்ள அறிவும் அளவும் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்படி இருந்தும் நீங்க இதை பேசுறீங்க, நபித்தோழர்களை இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்து சேர்க்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு நேர்மையற்ற தன்மை உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க உணர்வீங்க. அல்லாஹு தாலா ஹதான் அல்லாஹுல் ஜமீ, அனைவருக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்ய வேண்டும், வழிகாட்ட வேண்டும். கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.